Praise Lord. இன்னொரு நம்பர் கால் கனெக்ட் ஆகுது. யாரு கனெக்ட் பண்ணுமா? ஓகே, வரல. கேக்குதுங்களா? சார் கேட்குதா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ಸರಿ ಬಿಡಿ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ, ಟೈಮ್ ಆಯಿತು. ಓಕೆ, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்து இந்த நாளையில் கூட மீண்டும் ருசியாக அப்பா அவங்களோட வேத பாட வகுப்பு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்கள். இந்த நாளில் நாங்கள் வாசிக்க போகிற கற்றுக்கொள்ள போகிற இந்த புத்தகத்திற்காயும் வேத பாடத்திற்காக கூட நன்றி ராஜா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். இந்த நேரத்தில் நீரே முத்திரைகளை திறந்து எங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. புத்தகத்தை விதமாக வாசிப்பது அதற்குள்ளாய் தீர்க்கதரிசிக்குள்ளாய் என்ன வார்த்தைகளை போட்டீரோ அதை மனவாட்டிக்கு நீர் வெளிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. கேக்குதுங்களா? சரி, நீங்கள் அங்கே ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா மியூட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வீடியோ வந்து கரெக்டாக வந்து ப்ராப்ளம் இல்லாத மியூட் போட்டுக்கோங்க. நான் கேட்கும்போது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவனங்களோட கூட இருப்பாங்க. நம்ம என்ன சாயி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், புத்திர ஸ்வீகாரம் பாகம் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? சரி, நம்ம இன்னைக்கு 2வது பாகத்துக்கு நேராக கடந்து போவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவனங்களோட கூட இருக்கட்டும். கவனிங்க, 2வது புத்தகம் 2வது பாகம். நம்ம சீரியஸாக இந்த புத்தகம் பைபிள் ஸ்டடியில் என்ன பார்த்து கொண்டு வரோம்னு சொன்னால், தீர்க்கதரிசியுடைய செய்திகள் அடங்கிய புத்தகங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வரோம். ஒரு தொகுப்பு செய்திகளாக பார்த்து கொண்டே வரோம் அந்த வருஷத்தில் இல்லைங்களா? தொகுப்பு செய்தி தான் பார்த்து கொண்டு வரோம். அந்த தொகுப்பு செய்தியை பார்க்கும்போது அது வாசிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், வாசிக்காதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஒரு ஃபண்டமெண்டல் ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. கண்டிப்பாக வேத தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு நார்மலான ஒரு பொதுவான ஒரு கிறிஸ்துவனுக்கும் ஒரு நாமினல் கிறிஸ்துவனுக்கும் உண்மையான பரிசுத்தாவியில் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டுன்னு சொல்லிட்டாமே. ஒரு நாமினல் கிறிஸ்டின் அப்படின்னா ஒரு பிரேயர் கிறிஸ்துவன் ஒரு சண்டே பிலீவராக சண்டே கிறிஸ்டியனாகவும் இல்லை வந்து ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியனாகவும் இருப்பான் இல்லைங்களா? ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் பரிசுத்தாவியில் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவன் அனுதினம் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் அந்த காலத்தின் செய்தியிலும் நிலைத்து நிற்பான். அப்படி நிலைத்து நிற்கும்போது மட்டும்தான் சோதனையை ஜெயம் கொள்ள முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு பிரத்யேகமாக இருக்கிறது ஒன்று உரைக்கப்பட்ட வார்த்தை, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை வேதமாக இருக்கும் பட்சத்துக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருப்பது இந்த மணி நேர செய்தியாக இருக்குது. அது இந்த கால செய்தியாளருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்குது. அப்போ அதை வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்கணும் இல்லைங்களா? அப்போது ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட் ரெண்டையும் நம்ம வாசிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேத பாட வகுப்பெல்லாம் நடத்துகிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அநேக இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதே குறைவாக இருக்குது செய்தி இன்னைக்கு இருக்கிற செய்தி சர்க்கிளில். அதை தொடர்ந்து தீர்க்கதரிசி புத்தகங்களையும் வாசிக்கிறது குறைவாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏறக்குறைய நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்துட்டோம். அதிகமாக ஜனங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க புத்தகத்தை வாசிக்கிறதுல. புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தக கடையில் போனால் கூட புத்தகத்தின் சேல்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிறதுல அவங்கள என்டர்டைன் பண்ணுறதுக்கு அநேக விஷயங்கள் வந்துருச்சு. ஆனாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அனுதினம் வேத வாசிப்பிலும் புத்தகத்திலையும் தீர்க்கதரிசி செய்தி வாசிக்கிறதுலையும் கேட்கறதுலையும் தரித்து நிற்கணும். அப்பதான் சோதனைன்னு இருக்க முடியும். அதனால தான் இந்த காரியத்தை நான் வந்து ஏற்படுத்தியிருக்கிறேன். நம்ம ஃபெலோஷிப்பில் அநேக நபர்கள் நீங்கள் உள்ள வரீங்க, ஒரு சிலர் உள்ள வர்றதுல அது உங்களுடைய காரியம். நான் அதை குறித்து ஒன்றும் சொல்ல கிடையாது. இதை வந்து இந்த தண்ணீர் வந்து ஊற்றப்படும் போது யார் உள்ள வரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்றீங்க, அதை தான் நான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிட்டோம். இது நம்ம வெறும் சண்டே கிறிஸ்டியன்ஸ் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம உள்ள போல சகோதர சகோதரி. அது இல்லாமல் நான் வந்து ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது எங்களோட கூட இந்த புத்தகத்தை வாசிக்கணும்,
எங்களோடு கூட இதை கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் திரையில் இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த புத்தகங்கள் நடக்க இருக்கிற எல்லா விதமான புத்தக இந்த வேத வகுப்பில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். எங்களோட கூட சேர்ந்து புத்தகத்தை வாசிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் முழுசும் எங்களுக்கு அநேக புத்தகங்கள் வாசிக்கிறது இருக்குது. அதை குறித்து ஒரு மேலோட்ட காட்சி ஒவ்வொரு புதன்கிழமை நடக்கும். இருக்கிற தொகுப்பு செய்திகள் எல்லாமே இந்த வருஷம் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியாக இருக்கட்டும், புத்திர சுவிகாரமாக இருக்கட்டும், மிருகத்தின் முத்திரை, தேவனின் முத்திரை, 7 முத்திரைகள், 7 சபை காலங்கள், 70 வாரங்கள், இது எல்லாமே தீர்க்கதரிசி கொடுத்த தொகுப்பு செய்திகள். இதெல்லாம் ஏன் இதை பார்க்கணும்னு சொன்னால் பிரத்யேகமாக ஒரு உபதேசங்கள் அடங்கிய காரியங்களை தான் தீர்க்கதரிசி தொகுப்பு செய்திகளாக கொடுத்துருக்கிறார். உபதேசங்கள் ஏன்னா ஒரு விசுவாசியை ஒரு பிரசங்கம் வந்து அவனை வந்து உள்ளே கொண்டு வரும், உலகத்தில் இருக்கிற மனுஷன் உள்ளே கொண்டு வரும். ஆனால் ஒரு வேத பாட வகுப்பு மாத்திரமே அவனை தான் ஸ்தானத்தில் போகிறது, கிறிஸ்துவின் சரத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றதை காட்டும். அதை காட்டுறது தான் உபதேசம். அந்த உபதேசம் தான் இந்த தொகுப்பு செய்திகளாக இருக்குது. அந்த புத்தகத்தை வாசிக்காதபடிக்கு நீங்கள் இருக்கும்போது எந்த ஊழியர் எந்த மாதிரி செய்தியை கொடுக்குறாரு, அந்த தீர்க்கதரிசி செய்தியில் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எனவே தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் உங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளணும். இதோடு கூட உங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் போகலாம். இதில் எந்த தனிப்பட்ட பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படாது, தனிப்பட்ட உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படாது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வெறும் தீர்க்கதரிசி கொடுத்த அந்த புஸ்தகத்தை அப்படியே ஒரு மேலோட்டமாய் உங்களுக்கு புரிந்து கொள்கிற வகையில் இது விளக்கப்படும், அவ்வளோதானே தவிர உங்களுடைய தனிப்பட்ட சபைகளின் உபதேசத்துக்கு இது எந்த வகையிலும் இடையூறு விளைவிக்காதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இந்த நாளில் வந்து அன்றைய நேரம் வந்து அதிகமாக நான் பார்க்காதபடிக்கு செய்திகளாக கலந்து போகலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை வாசிச்சிங்க, புத்திர சுவிகாரம் வாங்கினன்றதை இது வாட்சவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லைன்னு சொன்னால் கூட கனடாவில் கூட இது இருக்குது. இந்த புத்தகம் நீங்கள் எடுத்து வாசிங்க. தமிழில் இருக்கிறவங்க தமிழில் கூட வாசிங்க. இது ரொம்ப பிரயோஜனமான புத்தகம். வாரம் வாரம் வாட்சி வரும்போது தான் உங்களுக்கு நான் இதை இங்கே கொடுக்குற அந்த மேலோட்ட வீடியோவை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பகுதி எப்படி புரிந்து கொள்வதுன்னு சொல்லி. ஆமே, சரி, நம்ம பார்க்கலாம் சகோதரியே. நான் ஒரு மேலோட்டத்தை கொடுக்குறேன். போன வாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது ஒரு மேலோட்டத்தை தர புரிஞ்சுக்கணும். புத்திர சுவிகாரன்றது கனடாவில் கூட சொல்கிறேன். கனடாவில் ஒரு சில ஆடியன்ஸ் இருக்கிறதுனால, பிலியர்ஸ் இருக்கிறதுனால நான் கனடாவில் கூட சொல்கிறேன். ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ದತ್ತಪುತ್ರತ ಅನ್ನುವ ಮಾತು ಇದರಲ್ಲಿ ಪ್ರಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೇಲೆ புத்திர சுவிகாரம் சொல்லப்படுறது, இங்கிலீஷில் அடாப்ஷன் சொல்லப்படுது. இப்போ அடாப்ஷன்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால், உலகத்தில் அடாப்ஷன் போது ஒரு பிள்ளை இல்லாத பெற்றோர்கள் வந்து தனக்காக வந்து பிள்ளை இல்லாத தன்னோட ரத்தத்தில் இல்லாத வேறொரு குழந்தையை பெற்று அது தத்தெடுத்துக் கொள்வதை குறிக்குது. ஆனால் வேதம் அப்படி போதிக்கல. வேதம் வந்து பழைய ஏற்பாட்டுடைய காரியத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நில உடைமை உடைய ஒரு ராஜாவுக்கோ இல்லை ஒரு அதிகாரிக்கோ ஒரு குழந்தை பிள்ளை பிறக்குமானால் அவன் வந்து சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவன் சுதந்திரவாளியாக இருந்தாலுமே கூட அவன் சுதந்திரிக்க முடியாது. அவன் பிள்ளையாந்த எஜமானுக்கு பிறந்திருந்தாலுமே கூட அவன் இன்னும் சுதந்திரவாளி அல்ல. சுதந்திரவாளிக்கான உரிமை இருந்தாலும் சுதந்திரத்தை இன்னுமே அவன் பெற்றுக்கொள்ள. எப்போ அதுக்குள்ளே வரான்னு சொன்னால், அவன் வளரும்போது, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பிறந்து வளரும் போது அந்த தகப்பன் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் சுதந்திரவாளியாக இவனை மாற்றுறதுக்கு ஒரு உயரதிகாரி ஒரு டீச்சர்கிட்ட வெளிநடத்துவார். அந்த டீச்சர் தான் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அவனை வந்து பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி தன் தகப்பனை போலவே இது எல்லா சொத்துக்களுக்கும் ஆளுகிறதுக்கு தகுதியுள்ளவனாய் மாற்றும்படிக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான டீச்சிங்ஸ் கொடுத்து அவ்விதமாய் மாற்றிட்டு, இது எல்லாத்துலேயும் அந்த சோதனைகள்லாம் வெற்றி பெற்ற பின்பதாக, அவன் ஜெயிச்ச பின்பதாக அவனை கொண்டு வந்து இந்த ஸ்தானத்தில், தகப்பனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து பொறுத்துறதுக்கு ஒரு செரமனி, அதாவது ஒரு வைபவத்தை நடத்தி ஊரில் இருக்கிற பெரியவர்களாக வரவழைத்து எல்லாருக்கும் முன்பதாக அந்த உடன்படிக்கையை அந்த தகப்பன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், மகனுக்கு மாற்றி தன் சால்வையை அவனுக்கு போட்டு தன் முத்திரத்தை கொடுத்து, இவ்விதமாய் இவன் என்னுடைய குமாரனாக இருந்தான், இனிமேல் என்னுடைய ஸ்தானத்தில் அவன் இருக்க போகிறான். நான் யாரெல்லாம் வேலைக்கு வைத்திருக்கிற வேலைக்காரர்கள்லாம் இனிமேல் என்னோட குமாரனுக்கு அந்த எல்லா விதமான பொறுப்புகளை ஒப்படைக்கணும். என்னுடைய கையெழுத்து என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரம் என்னோட குமாரனுடைய கையெழுத்துக்கு உண்டுன்றது சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை தன் குமாரனை பொறுத்துக்கிற வேலை தான் புத்திர சுவிகாரம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அது பழைய ஏற்பாட்டில் ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவுக்கும் இல்லை ஒரு பெரிய நிலத்தை உடைய ஒரு பெரிய லாட், அதாவது ஒரு அதிகாரியும் உடையதாக இருந்துச்சு, எஜமானுக்கு உடையதாக இருந்துச்சு. அது புதிய ஏற்பாட்டில் வரும்போது எவ்விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வரோம். அதுதான் இந்த புத்திர
சுவீகாரம் செய்தி. அது புதிய ஏற்பாட்டுடைய வெளிச்சத்துல இது விதமாக காணப்படுது. ஆமென். சரி, நல்லா புரிஞ்சு கொள்றீங்களா சகோதர சகோதரி? இதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிற வேறுபாடு. இதுதான் தீர்க்கதரிசி புத்திர சுவீகாரம்ன்ற தலைப்புல, அடாப்ஷன்ற தலைப்புல ஒரே தலைப்பு தான் அவர் தொடர்ந்து சீரியஸ் தொகுப்பு செய்தியா கொடுத்திருக்கிறார். தொகுப்பு செய்தினா புரியுதா உங்களுக்கு? தொகுப்பு செய்தினா தெரியுமா? ஒரே தலைப்பை எடுத்துக்கொண்டு 4-5 டாபிக்ஸ்ல சப் டாபிக்ஸ்ல கொடுத்து அது ஒட்டுமொத்த உபதேசத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் தொகுப்பு செய்தி. இங்கிலீஷ்ல சீரியஸ் மெசேஜஸ் சொல்லுவாங்க. ஒரு உபதேசத்தை 2-3 வாரங்களாக எடுத்துக்கொண்டு இல்லை 4-5 வாரங்களை எடுத்துக்கொண்டு விவரிக்கிறது. அந்த மாதிரி விவரிக்கிற தீர்க்கதரிசி விவரிச்ச எல்லா செய்திகளும் அது உபதேசங்களா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த புத்திர சுவீகாரம் கூட புத்திர சுவீகாரம்ன்ற செய்தி கூட அது ஒரு உபதேசமா இருக்குது. அது முக்கியமா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மேஜரான ஒரு டாக்டரின். அது புரிந்து கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இதுக்கு முன்பதாக கரெக்டாக தேவன் பாருங்க விதமாக அவங்க நடத்திருக்கிறான்னு சொல்லி இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்தி நம்ம பார்த்தோம்? எதிர்பார்க்க ஞாபகம் இருக்குது? பரிசுத்த ஆவியை குறித்து பார்த்தோம். அது பரிசுத்த ஆவின்றது என்னன்னு சொன்னா ஒரு குமாரன் பிறக்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியா இருக்குது. இந்த புத்திர சுவீகாரம் அந்த குமாரன் ஸ்தானத்துல பொறுத்துறதா இருக்கு. பாருங்க, நமக்கே தெரியாம தேவன் அதே அந்த மாதிரி நம்ம நடத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய செய்தி, பரிசுத்த ஆவியில 4 செய்திகள் பார்த்துருக்கிறோமா? பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? அது பெற்றுக்கொண்டேன் என்பது எவ்விதமாக அறிந்தேன் என்பதை குறிச்சோம். அதுக்கு பரிசுத்த ஆவி மீதான கேள்விகளும் பதில்களும் 4 செய்திகளையும் நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா? பார்த்தோம். அப்போ அதை தொடர்ந்து இந்த புத்திர சுவீகாரம்ன்றது ஆல்ரெடி ஒரு ராஜாவுக்கு பிறந்த குமாரன் தான். ஆனாலும் ஒரு சுதந்திரம் ஒட்டுமொத்தமா தன் தகப்பனுக்குரிய எல்லா காரியங்களும் இன்னும் அவன் என்ன பண்ணல? சுதந்திரிக்கல. அவன் என்ன பண்ண? பெற்றுக்கொள்ள. எப்போ பெற்றுக்கொள்றான்னு சொன்னா அந்த தகுதிகள்லாம் அடையும் போது அவன் பெற்றுக்கொள்றான். அவன் பிறக்கும் போதே சுவீகார புத்திரன் தான். ஆனா எப்போ அந்த ஸ்தானத்துக்கு வரான்னு சொல்லும்போது அவன் உபாத்தி கீழே வழி நடத்தப்பட்டு எல்லா விதமான காரியங்களையும் தகப்பனுக்குரிய எல்லா தகுதிகளையும் அவன் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஸ்தானத்துக்கு வரான். அப்போ சரி, இதுதான் மேஜரான ஒரு மேலோட்டம். சரி, உள்ள போனோமா? சரி, போகலாம். கவனிங்களா? திரும்பவும் ஒரு சின்ன செய்தியுடைய தொடக்கத்தை காட்டுறேன் பாருங்க. தீர்க்கதரிசி நான் போன வாரம் பேசுன இந்த விஷயத்த பேசுறேன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. நான் சின்ன இதுக்கான லிங்க்குக்காக நான் பேசுறேன். தீர்க்கதரிசி 1960 வருஷத்துல கனடாவில் நீங்க இது புரியும். 1960 1960 வருஷத்துல தீர்க்கதரிசி 91 செய்தி கொடுத்துருக்கிறாரு. அதை ஏறக்குறைய தீர்க்கதரிசி கொடுத்த 1190 செய்திகள். அதுல 714வது செய்தியிலிருந்து 717வது செய்தி வரைக்கும் இந்த புத்திர சுவீகாரத்தை குறித்த செய்திகள். புத்திர சுவீகாரம் என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பழைய பாட்டுல அது ஒரு பெரிய நிலத்தை உடைய ஒரு எஜமானுக்கும் ராஜாவுக்கும் அவனுடைய குமாரனுக்கு எவ்விதமாய் அந்த பதவி மாற்றம் செய்வது, ஸ்தானத்தை பொருத்துவது என்பதை குறித்து. அது புதிய ஏற்பாட்டில் என்னன்றதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தேவன் தான் நம்முடைய அதிகாரியாகவும் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு பிறந்தவரும் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்போ பிறக்கிறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தெல்லாம் பிறக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்தாவிக்குள்ள பிறந்த உடனே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தாவியை கொண்டு ஒரு சில விதமான சோதனைகளையும் நமக்குள்ள அனுமதித்து அவர் தான் நம்மளுடைய உபாத்தியா இருக்கிறார். அந்த உபாத்தி கீழே இருந்து பல விதமான சோதனைகளை அனுபவித்திருப்பதாக நம்ம பரிசுத்தாவின் முத்திரைக்குள்ளாக கடந்து வரோம். நம்ம ராஜாவுக்கு தன் தகப்பன் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் என்ன அதிகாரத்தில் வந்தாரோ அதே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதுதான் புத்திர சுவீகாரமா இருக்கு இல்லைங்களா? அது பழைய ஏற்பாட்டுல ஒரு தேசத்துக்குள்ள வந்தது, ஒட்டுமொத்த அந்த லேண்டை அவர் சுதந்திரிச்சது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது பரிசுத்த ஆவியா இருக்கு. நம்ம இதுதான் பார்த்து கொண்டு வரோம். புரிஞ்சா ஆமேன்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுதான் தீர்க்கதரிசி இந்த 4 செய்திகள்ல இந்த தலைப்புகளை கொடுக்குறேன். நான் வாசிக்கிறேன். அவர் மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீர்க்கதரிசி காலையில இவர் செய்தியை கொடுக்குறார். புறக்கணிக்கப்பட்ட ராஜா. அந்த புறக்கணிக்கப்பட்ட ராஜாவில் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பேசுறார். என்ன மேலோட்டத்தை காட்டுறாருன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எகிப்து வெளியே கொண்டு வந்து யோசுவாவின் தலைமையின் கீழே, மோசையின் தலைமையின் கீழே வெளியே கொண்டு வந்து யோசுவாவின் தலைமையின் கீழே அந்த 12 கோத்திரத்துக்கும் ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பதாக நியாயாதிபதிகள் வந்தாங்க. நியாயாதிபதிகள் முடியும் போது கடைசி நியாயாதிபதி சாமுவேலா இருந்தாரு. அந்த சாமுவேல் காலத்துல ஜனங்கள் பின்மாற்றத்துல போய் உலகத்தார போல எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் சொல்றாரு, தேவன் தானே உங்களுக்கு ராஜாவா இருந்தாரு, தேவன் என் மூலமா பேசினாரு, நான் ஏதாவது உங்களுக்கு துரோகம் செஞ்சேனா, உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டனா, இல்லை ஏதாவது உங்களுடைய ஆட்டையாவது கழுதையாவது கேட்டேனான்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொன்னா நியாயமான காரியத்தை கேட்கிறார். ஆனாலும் ஜனங்கள் யோசுவா சாமுவேல்கிட்ட எந்த பாவத்தை எந்த தவறையை காணாதிருந்தாலுமே கூட
புறஜாதியாரை போல அவர்களுக்கு காணக்கூடிய ராஜாவை கேட்டாங்க. அப்போ அதுதான் புறக்கணிக்கப்பட்ட ராஜா. தேவன் அவங்களுக்கு ராஜாவா இருக்கும்போது அந்த ராஜாவை தள்ளி உலக ரீதியான ஒரு ராஜ்யத்தையும் ராஜாவை கேட்டாங்க. இதுதான் தீர்க்கதரிசி புறக்கணிக்கப்பட்ட ராஜான்ற செய்தியில காலையில பேசுறாங்க. அது ஈவினிங் 15ஆம் தேதி ஈவினிங் தீர்க்கதரிசி 714வது அவருடைய ஒட்டுமொத்த 1190 செய்தியில 714வது செய்தியா புத்திரஸ்வீகாரம் அந்த தலைப்பில எபேசியர் யோசுவா புஸ்தகம் எபேசியருக்கு இணையா உள்ளது அப்படின்ற அந்த தலைப்புல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது அந்த வாரம் புதன்கிழமை 715வது செய்தியா 18ஆம் தேதி மே மாசம் 18ஆம் தேதி தேவபுத்திரர் வெளிப்படுதல்ன்ற தலைப்புல துணை தலைப்பின் கீழாக புத்திரஸ்வீகாரம்ன்றது மேஜரான தலைப்பு. அந்த தேவபுத்திரர் வெளிப்படுதல்ன்றது துணை தலைப்பாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 716வது செய்தியா அதே மே மாசம் 60 வருஷம் மே மாசம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில கிறிஸ்துவின் ஒரு விசுவாசியின் ஸ்தானம் அப்படின்ற செய்தியும் அன்ற மாலையில அதே மே மாசம் 22ஆம் தேதி 60ஆம் வருஷம் 717வது செய்தியா புத்திரஸ்வீகாரம் 4வது பாகத்தையும் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இதுதான் தீர்க்கதரிசி இந்த புத்திரஸ்வீகாரத்தை குறிச்சு அவர் கொடுத்தது. நீங்க பாருங்க, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும் இந்த மேலோட்டத்துல இந்த இன்டெக்ஸ் பக்கத்துல பொருளடக்கத்துல இந்த எல்லா காரியத்தையும் தீர்க்கதரிசி கொடுத்தது எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எபேசியன் பேரலல்ஸ் டு ஜோஷுவா. நீங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஜோஷுவா புக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற எபேசியருக்கு பேரலலா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல என்னென்ன இருக்குதோ அது புதிய ஏற்பாட்டுல பேரலலா இருக்குதுன்றத குறித்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல வரும்போது அதுக்கப்புறம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரன், அதான் 2வது நம்ம பார்க்க போறது. அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரன்ற செய்தி தான் 2வது செய்தியா இருக்குது. 3வது செய்தியா ஒரு கிறிஸ்துவின் ஒரு விசுவாசிய ஸ்தானம் என்னன்றது. 4வது செய்தியா புத்திரஸ்வீகாரம், அதுல புத்திரையை குறிச்சு தீர்க்கதரிசி பேசுறாங்க. இதெல்லாம் தான் பேசுறது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அடுத்தது பாருங்க, அடுத்தது இந்த செய்திக்கு நேராக கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நீங்க புத்தகத்தை எடுக்கிறவங்க புத்தகத்தை வச்சுக்கோங்க. நான் பக்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இத்தனை பேருக்கு நீங்க வாசிக்கும்போது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம உள்ள போலாமா? நான் உள்ள போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, தீர்க்கதரிசி திரும்ப புதன்கிழமை வந்துட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணார் தீர்க்கதரிசின்னு சொன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட் பேராக ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்காக ஜெபம் செய்யறாரு. அந்த குழந்தைக்காக ஜெபம் செய்யும்போது ஒரு தகப்பனோட இருதயம் எப்படி இருக்குதுன்றதை குறித்து பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, விசுவாசம் அப்படின்ற அந்த காரியம் மட்டும் தான் இருக்குது. ஒரு சின்ன தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு, ஒரு சின்ன கவன் கண்டதில் ஏற்படுறதுல உடசல் இல்லையா, அந்த உடசலும் அந்த கல்லு விட்டு வேற ஏன் அவன் கையில் இல்லான்னு இருக்கா பிரவாதி. அதே போல நம்மகிட்ட வேற எதுவுமே இல்லை, பெரிய வல்லமைகள் இல்லை, நம்மகிட்ட வெறும் சிறு கவனம் கல் இருக்குது. அதை இயக்கிறதுக்கு விசுவாச கரம் இருக்கும்போது அதை ஜெயம் கொள்ள முடியும், எதிரியை ஜெயம் கொள்ள முடியும்ன்றார். அதை தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கு ஒப்பிட்டு அந்த சிறு குழந்தைக்கு சுகம் பெற்றுக்கொள்ளுதலை குறித்து நம்மகிட்ட எந்த வல்லமையும் இல்லை, விசுவாசம் அப்படின்ற கையை கொண்டுதான் அந்த கவனம் எடுத்துக்கொண்டு நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்ன்றத இங்க சொல்றாரு. ஆமென். இதான் ஃபர்ஸ்ட் பக்கம் சொல்லி அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா அடுத்தது எப்படி ஒரு மனுஷன் எதுக்காக வாழணும் அப்படின்றத குறித்து ஒரு லைன் சொல்றாரு பாருங்க. எனக்கு தெரிந்த மட்டில் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு மாத்திரமே என்று வேறு ஒன்றுக்கும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்துவ எதுக்காக வாழணும்ன்றதை இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. நிச்சயமா எதுக்காக வாழணும் அப்படின்னா ஒரு மனுஷன் நம்ம காசு பணம் அது இதுக்காக அதை தாண்டி நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தான் வாழணும். ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னாடி அவன் பூமியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தேவன் ஏன் பூமியில் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னும் அவனை சார்ந்து அவனை வைத்து தேவன் யாரெல்லாம் ரட்சிப்பை கொண்டு வர முடியுமோ அவனுதான் பூமியில் வைக்கிறார். அதான் அவருடைய நோக்கம். அதுதான் தீர்க்கதரிசி ஒரு கிறிஸ்துவன் எதுக்காக வாழ்கிறான் அப்படின்ற அந்த உண்மையான காரியத்தை விவரிக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கவனிங்கன்னா அடுத்தது தீர்க்கதரிசி 7வது பேரால என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு விஷயத்த சொல்றாரு, நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம எந்த ஸ்தானத்துல எந்த ஒரு ஸ்தானத்தை பொருத்தப்பட முடியாதுன்றார். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம எங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாம நமக்கு தேவன் கொடுக்குற ஸ்தானத்தை புரிந்து கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு 7வது பேரால ஒரு சில விஷயம் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, நம்ம உடலில் ஒரு அறுவை சிகிச்சை இங்க தீர்க்கதரிசி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும். இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு
ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு புது டாக்டர் இருக்கிறாரு, இப்போதான் வந்து டாக்டரேட் முடிச்சுட்டு எல்லா சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களை காட்டுப்பீங்களா? வயசான ஒரு டாக்டர் இருக்கிறார், பல வருஷம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர்கிட்ட போய் காட்டுப்பீங்களா? அன் கொஸ்டின் கேட்குறேன். யார்கிட்ட காட்டுப்பீங்க? ஏன் புதுசாக ஒரு வாய்ப்பாக இருக்கிறார், ஸ்திரமாக இருக்கிறார், நல்லா டைப் போட்டிருக்கிறாரு, ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்கிறாரு, இப்போதான் புதுசாக படிச்சு வந்திருக்கிறாரு, ஏன் அவர்கிட்ட காட்ட மாட்டீங்க? படிப்பு, அறிவு, அழகு இதை தாண்டி ஒரு அனுபவம் பெற்ற ஒரு நபரிடத்துல தான் என்னோட சரத்தை காட்டிக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்துல ரட்சிப்புக்கு நம்ம வந்து வியாதிப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ரட்சிப்புக்கு, ஆத்ம ரட்சிப்புக்கு நம்ம யாரை காட்டணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியாகிய அந்த அனுபவம் பெற்றவர் தான் காட்டணுமே தவிர இன்னைக்கு நாகரிகத்திலும் அறிவிலும் சிறந்த போதகர்கிட்ட அல்ல அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம உலகிற பரிசுத்த ஆவி எவ்வளவு பழமையான போதகர் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின்ற அந்த டாக்டர் இருக்கிறார் இல்லையா, அந்த டாக்டர் எவ்வளவு பழையவர் தெரியுமா? எத்தனை பழையவர்? அவர் பரிசுத்தாவி இந்த பூமியில வரும்போது 2000 வருஷம் பழமையான டாக்டர். பூமிக்கு வந்து 2000 வருஷம் முன்னதாக ஆவி இருக்குது, ஆனா சபைக்கு கொடுக்கப்பட்டது 2000 வருஷம். அப்ப 2000 வருஷம் பழமையான டாக்டர் அவர்கிட்ட காட்டுறோமா? இன்னைக்கு அதிகமா நாகரிகத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருக்கிற போதவர்கிட்ட காட்டுறதை விட அவர்கிட்ட நம்ம போகணுன்ற திருதரிசி தான் இங்கே சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருதரிசிக்கு அடுத்த லைன்ல சொல்ற பாருங்க, அடுத்தது 8லிருந்து 16வது பேரா வரைக்கும் சாமுவேல் பேசின அந்த காரியங்கள் சொல்றாரு. நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா, சாமுவேல் வந்து ஜனங்கள் ராஜா சாமுவேல்கிட்ட வந்து எனக்கு ராஜா வேணும்னு கேட்கும்போது சாமுவேல் ஒரு விஷயம் சொல்றாருல, நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணா, தேவன் என்ன உங்களுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கும் போது நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணா, உங்களுக்கு தவறு செஞ்சனா, நான் எதுவுமே செய்யலையே அப்படின்ற அந்த கருத்தை தீர்க்கதரிசி இங்க என்ன பண்றாரு? திரும்பமா சொல்றாரு, சாமியார் பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறாரு. பரிசுத்தாவியே நீ ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இன்னைக்கு உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தின் கல்வி அறிவு படைத்த ஸ்தாபனங்களை சபைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பரிசுத்தாவியே உங்களுக்கு தீர்க்கதரிசியாகவும் உபாத்தியாவையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அடுத்து இதுதான் தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்டு 12வது 13வது பேராவில் தீர்க்கதரிசி அடுத்த கட்டத்துக்குள்ள போறாரு. நேற்று பேசின சண்டே பேசின அந்த காரியத்தை திரும்ப என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி சுட்டி காட்டுறாரு இல்லையா? அப்ப சுட்டி காட்டுற செய்தியில ஸ்டார்ட் பண்றாரு. இந்த விஷயத்தை நான் பேசுற பாருங்க, என்ன சொல்றாரு? 12வது 13வது பேரா பாருங்க. இந்த செய்திக்கு முன்னரையாக கடந்த செய்தியில் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவேன். இது முதல் செய்தி என்னன்னு சொன்னா, யோசுவாவுக்கு எபேசியருக்கு பேரலா இருக்குது, இணையா இருக்கு. போன செய்தி அதான் சொல்லுவார். யோசுவா புஸ்தகம் எப்படி இருக்குது, எங்க இருக்குதுன்னா, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த ஜனங்களை மோசே மூலம் வழி எழுதி வனாந்தரத்துல கொண்டு வந்து தேசத்துக்குள்ள உள்ள கொண்டு போய் யோசுவா தேசத்துல எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு அவங்க ஸ்தானத்தை படுத்தினார். அதான் ஜோஷுவா. அப்ப புதிய ஏற்பாட்டில் அதே போல இயேசு மோசே மாதிரி நியாயப்பிரமாணத்தில் உலகத்திலிருந்தும் சபையை வெளியே கொண்டு வந்து, அடிமத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்தாரு. பரிசுத்தாவியாகி யோசுவா நம்மள பரிசுத்தாவிக்குள்ள என்னென்னலாம் தேவன் வாக்குத்தத்தங்களை வச்சிருக்காங்களோ அந்த ஸ்தானத்தை நம்ம பொறுத்துட்டு தான் இந்த வேசியம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ சபைக்கு என்னென்ன இருக்குது? 5 வகை ஊழியர் இருக்குது, 9 வகை வரங்கள் இருக்குது, அற்புத அடையாளங்கள் இருக்குது, வல்லமைகள் இருக்குது, ஸ்தானங்கள் இருக்குது. இது எல்லாமே நமக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள்ல ஒருத்தரையும் ஃபிட் பண்றது தான் இந்த யோசுவாவுக்குள்ள அவங்க தேசத்துக்குள்ள உள்ள போய் உட்காந்து ஒட்டுமொத்த தேசத்துல 12 கோத்திரத்தையும் சுதந்திரித்துக் கொண்டாங்க. 12 கோத்திரமும் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு உலகத்திலிருந்து வெளியே வந்தோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வனாந்த பிரயாணத்தை போய் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு வர நபர் அந்த ஸ்தானத்தை, பரிசுத்தாவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம் இருந்தா இல்லைங்களா? சபையில சரித்து ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்தை பொறுத்துற அந்த காரியத்தை அந்த முதல் செய்தியில சொன்னதை தீர்க்கதரிசி திரும்ப மேற்கொள்ள திரும்ப ரிப்பீட் பண்ணி காட்டுறாரு. அப்போ அதை தான் தீர்க்கதரிசி இங்க பேசுறாரு. 12வது 13வது பேராவில் 13ல மீனும் சுதந்திரித்தலின் சட்டத்தை குறித்து பேசுறாரு. இன்னரிட்டன்ஸ், லா ஆஃப் த இன்னரிட்டன்ஸ். சுதந்திரித்தல்னா ಸುತಂತ್ರ ಕುರಿತು ಕಾನೂನು ಹೆಂಗಿದೆ, ಯಾವ ಥರ ಇದೆ, ಹಳೆಯ ಕೇಳಿ ಯಾವ ಥರ ಇದೆ ಅಂತ ಆ ವಿಷಯಗಳನ್ನು தீர்க்கதரிசி பிரவாதி மாத்தாடுறாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அடுத்து என்ன பேசுறாரு சொன்னா, சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டபடி ஒருவேளை உங்களுடைய ஏதோ பலவீனத்தின் மீது உங்க லேண்டை வித்துட்டீங்க, சேல் பண்ணிட்டீங்க, நீங்க அடிமையா மாறிட்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற அந்த ஒரு லா இருக்கு. அதுதான் வந்து இனத்தான் மீட்பருடைய சட்டம் இல்லைங்களா, மீட்பின் சட்டம் இல்லைங்களா. ಅದು ವಿಮೋಚನೆ ಕಾನೂನು. ವಿಮೋಚನೆ ಯಾವ ಥರ ವಿಮೋಚನೆ, ಒಂದು ಮನುಷ್ಯನ ವಿಮೋಚನೆ ಮಾಡೋದು ಹಿಂಗೆ, ಒಂದು ಆತನ ಲ್ಯಾಂಡನ್ನು ವಿಮೋಚನೆ ಮಾಡೋದು ಹಿಂಗೆ ಆ ಕಾನೂನು ಬಂದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಾಯಿತು. அதே மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு ஒரு லேண்ட் வித்துட்டான். ஜோஷுவா
நம்ம ரூத் புஸ்தகத்தை வாய்க்கிறோம் இல்லையா, அவங்க லேண்டை வித்துட்டு போயிட்டாங்க, திரும்ப தேசத்துக்குள்ள வந்து அவங்க திரும்பவும் வந்து அடிமைகளை போல வாழ்றாங்க, உணர்வுகளை போல வாழ்றாங்க. அவர் வந்து போவாஸ் வந்து என்ன பண்றாரு, லேண்டை மீட்டு கொடுக்குறாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பரிசுத்தாவிக்குள்ள வந்த பின்னாடி ஏதாவது இழந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நம்ம மீட்டுக் கொள்றதுக்கு தேவன் இங்கே ஒரு இனத்தார் மீட்பரை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இனத்தார் மீட்பர் சட்டத்தை சொல்றாரு. அப்போ மீட்புக்கு இனத்தான் வேணும். இனத்தான்னா கணதல் தர ரத்த சம்பந்திக்கா இனத்தான் ಅಂದ್ರೆ ரத்த சம்பந்தம் உடைய உங்க சொந்தக்காரங்க யாராவது தான் உங்க லேண்டை மீட்டுக் கொள்ள முடியும், இல்லை உங்களை மீட்டுக் கொள்ள முடியும். அது கேப்பபிள் பர்சன் அவங்க இருக்கணும். அதை திரும்ப இந்த இடத்த மேற்கொள்ளி காட்டுறாரு. அதுக்கப்புறம் சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்ற, சுதந்திரம்ன்றது என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அடையாளம் அப்படின்றது என்னன்றதையும், டோக்கன்றதை சொல்றாரு. இப்போ அதை திருதசி எப்படி சொல்றாரு சொன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் எகிப்துக்கு வெளியே வந்தாங்களா, வெளியே வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு கீழாக வந்தாங்க. கரெக்டாக எப்படி வந்தாங்க, அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே வராம வந்தா அவங்க அபிரகாமின் புத்திரராக இருந்தாலும் கூட மரிச்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டு தலைவர் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு அடையாளத்தின் கீழே எல்லாரையும் கொண்டு வர வேண்டியதா இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளும் கூட இன்னைக்கு கிறிஸ்துவலா இருந்தாலுமே கூட நம்ம இனி கொடுக்கப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் என்னன்னு சொன்னா இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த அடையாளமா இருக்குது. அந்த அடையாளத்துக்குள்ள வரும்போது தான் அந்த சங்காரத்தை கடந்து போகும்போது அந்த ரத்தத்தை போட்டு கடந்து போவார். அப்போ அடையாளத்துக்கு கீழே வர்றது அப்படின்றத குறிச்சியும், அந்த அடையாளத்துக்கு கீழே வந்து உயிரோடு இருக்கிறவங்க தான் தேசத்துக்குள்ள போய் சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை எகிப்துல இருக்கிறேன், நான் வந்து அபிரகாமுடைய வம்சத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னாலுமே கூட அவன் வந்து அடையாளத்துக்கு கீழே இல்லாமனா அவன் முதல் சங்காரத்திலே அடிபட்டு போயிடுவான், அவன் சுதந்திரவாளியா மாற முடியாது இல்லையா. அதுதான் தீர்க்கதரிசி இங்க இந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு இங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்க சொன்னா பவுலுடைய 2வது மிஷனரி ஜேர்னி. அந்த மாதிரி 2வது மிஷனரி ஜேர்னில ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, பவுல் வந்து இதுக்கு போறாரு, எங்க போறாரு, பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு. பிலிப்பு பட்டணத்துல அவர் சிறை வைக்கப்படுறாரு. அந்த சிறை வைக்கப்படும் போது சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ விட்டார் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை எப்படி அடையாளத்தின் கீழாய் ஒருத்தர் வைப்பது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது இப்போ இங்க சொல்ற பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ விட்டார் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? நீங்க விசுவாசியா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, உங்க குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்ல முடியும்? அதை விவரிக்கிறார் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி. அப்போ நான் என்னுடைய விசுவாசிகள் என்னதான் ரட்சிக்கும் இல்லையா. அப்போ என் குடும்பத்தை போய் நான் விசுவாசிக்கணும், அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, என்னை ரட்சிக்க போதுமான விசுவாசம் என்ன இருந்துச்சுன்னா, அதே விசுவாசம் அவங்களை விசுவாசிக்கபடி செய்யும். அவங்க விசுவாசிப்பாங்க, அவங்க விசுவாசம் அவங்கள ரட்சிக்கும். ஆனா என் விசுவாசம் போய் என்ன பண்ணா, அவங்க விசுவாசத்தை தூண்டுற வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்ல வர்றாரு. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ல எதை கூட எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, 1 பேதுரு 2:9 வச்சு தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2:9 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தது தீர்க்கதரிசி தேவபுத்திரர் வெளிப்படுதல். ஆக்சுவலி இந்த செய்திக்கு வர இந்த செய்தியோட தலைப்பு என்ன சொன்னேன், மேனிஃபெஸ்டேட்டட் சன்ஸ் ஆஃப் காட்ஸ், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல். அதான் இந்த புத்தகத்துடைய 2வது பாகத்துடைய டைட்டில். முதல் பாகத்துடைய டைட்டில் என்ன பிரதர் அருண்? எபேசியர் யோசுவா இணையா இருக்கு. 2வது புத்தகம் தான் தேவபுத்திரர் வெளிப்படுதல். தேவபுத்திரர் வெளிப்படுதல் தலைப்பு தான் 2வது. அந்த பாயிண்ட் தீர்க்கதரிசி எங்கிருந்து வராருன்னு சொன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி இங்கதான் பேசுறாரு. என்ன சொல்றது சொன்னா, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை தெரிந்து கொள்ளும்படி தேவபுத்திரர் வெளிப்படைக்கு ஆவலோட காத்திருக்குதுன்னு சொல்லி ரோமர்ல சொல்லுது இல்லைங்களா. ரோமர்ல நீங்க வாட்சி பாருங்க, வீட்டுல போய் வாட்சி பாருங்க, அதுல இருக்கும். அப்போ அந்த வசனத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு. அதான் எடுத்துக்கொண்டு தேவபுத்திரர் வெளிப்படுதல் அப்படின்ற அந்த தலைப்பை இந்த செய்தி வைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் எதுக்காக நீ கர்ப்ப வேதனைப்படுது, எதுக்காக காத்திருக்குதுன்னு சொன்னா, தேவபுத்திரர் வெளிப்படணும், அதுக்காக காத்திருக்குதுன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து எப்படி தேவபுத்திரர் வெளிப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி இந்த செய்தி முழுசும் தீர்க்கதரிசி அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் திரும்பமா சொல்றேன், இதுக்கு எந்த வேத போதகத்தையும் நான் கொடுக்க போறது கிடையாது, புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசி சொன்ன அந்த லைனை மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன லைனை எடுத்து காட்டுறேன், நீங்க படிப்பது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சா உங்களுக்கு. அப்புறம் அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, அடுத்தது
இந்த எபேசியர் 1:1 எடுத்துக்கொண்டு, ஏன்னா எபேசியர் தான் ஒட்டுமொத்தமா இந்த ஒட்டுமொத்த சீரியஸ்லயும் பேசுறாரு. அதுல எபேசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற இந்த புக்கு, இந்த எபேசியர் புக் யாருக்கு எழுதப்பட்டுச்சு சொன்னா, ஒரு கிறிஸ்துவன் அல்லாதவனுக்கோ இல்ல அவிசுவாசிக்கோ இல்ல வெறும் நீதிமானாக்கப்பட்டு அந்த அந்த பொசிஷன்ல மட்டும் இருக்கிறவனுக்கோ இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவத்துக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒருத்தன் விசுவாசியா இருக்கிறான். விசுவாசியாகி நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருவனுக்கு எழுதப்பட்டுச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருத்தன் தான் ஸ்தானத்தை பொருத்தப்பட முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் தான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. அடுத்தது இங்க அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் தேசத்துக்குள்ள வந்துட்டான். எங்க வந்துட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்களா? தேசம் வந்து இவங்க ஜெயிக்க சண்டை போட்டு ஜெயிக்கிறதுல இருக்குதா இல்ல வாக்கு தத்துவத்துல இருக்குதா? சொல்லுங்க. வாக்கு தத்துவத்துல இருக்குது. ஆனா இவங்க சண்டை போடணும்ல. கரெக்ட். இங்க அதான் சொல்ற தீர்க்கதரிசி, இப்போ அபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த ஒட்டுமொத்த தேசம் உங்களுக்கு இருக்குது. ஆனா ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன அதுன்னு சொன்னா, உங்களுடையதான். அபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிபந்தனை அற்றது. இந்த அபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வாக்குதானா எந்த நிபந்தனையும் இல்லை. அபிரகாமுடைய சந்ததி இருந்தா மட்டும் போதும் அவன் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். அபிரகாமுடைய அறையில பிறந்தா போதும், அபிரகாமுடைய குடும்பத்துல ரத்தத்துக்குள்ள பிறந்தா போதும் அவன் சுதந்திரவாளி. அந்த சுதந்திரவாளிக்கு இன்னொரு கேப்பபிலிட்டி இருக்கும், அவன் பக்கத்தினுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ அந்த வாக்குத்தத்தம் இவனை போராட்டப்படி செய்து வெற்றியை கொடுக்கும். அதான் பாயிண்ட். புரிஞ்சா உங்களுக்கு? இதான் விஷயம். அப்போ ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ள இவன் வந்துட்டான். வரும்போது தேசத்துக்குள்ள வந்தாங்க. கரெக்டுங்களா? தேசத்துக்குள்ள சரி சரி கவனிங்க. சரி கவனிங்க. அடுத்தது அப்போ போனீங்கன்னா தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. தேசத்துக்குள்ள வந்துட்டோம், தோல்வி இருக்குது. எப்படி தோல்வி இருக்குது? தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இங்க தேசம்ன்றது எது? நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன். தேசம்ன்றது என்ன? பரிசுத்த ஆவிதான் தேசம். தேசம்ன்றது நியூ பாடியை குறிச்சியா பரலோகத்தை குறிச்சு இங்க பேசல. இங்க இந்த புத்திரஸ்வீகாரத்துக்கு அதுக்கப்புறம் அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வகையில் அடையாளமா இருக்குது, புதிய செல்வத்துக்கு அடையாளமா இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த செய்தியில தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, தேசம் அப்படின்றத பரிசுத்தாவிக்கு ஒப்பிடுறாரு. எப்படி இதை ஒப்பிடுறாரு சொன்னா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில உலகத்துல இருந்து ஒரு மனுஷன் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரான். புரியுது? கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்து அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். தேசத்துக்குள்ள வர்றது. எகிப்துல இருக்கிறான், உலகத்துல இருக்கிறான், செய்தியை கேட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, புரிஞ்சா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுறது தான் தேசத்துக்குள்ள வர்றது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பரிசுத்தாவி தர்றது. அப்போ அந்த இடத்தை கொடுக்குறது யாருன்னு சொன்னா ஜோஷுவா. ஜோஷுவா தானே அவருக்கு யாருக்குள்ள நடத்தினாரு? தேசத்துக்குள்ள நடத்தினார் இல்லையா? தேசத்துக்குள்ள நடத்தினாரா இல்லையா? அப்போ மியூட் ஓகே கவனிங்க. சரி ஓகே கவனிச்சுக்கலாம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது இஸ்ரேல் ஒட்டுமொத்த 12 கோத்திரத்துக்குரியதா இருக்கு இல்லைங்களா? அந்த 12 கோத்திர லேண்டு தான் இங்க பரிசுத்தாவியா சொல்றாரு தீர்க்கதரிசி. அதுதான் தேசம். ஆனா தேசத்துக்குள்ள வந்துட்டா மட்டும் போதாது, அங்க இருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கணும் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த சுதந்திரிக்கிறது தான் விஷயம். நான் மறுபடியும் பிறந்துட்டேன், ஒரு குமாரனா பிறந்துட்டேன். ஆனா ராஜா என் தகப்பனுடைய எல்லா சொத்துக்களையும் நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா நான் சுதந்திரவாளிக்குரிய தன்மையோட கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? தேசத்துக்குள்ள வந்தாங்க 12 கோத்திரத்துல. இஸ்ரவேல் 12 கோத்திரத்தார் மட்டும் இருந்தாங்களா? வேற கூட்டம் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? ஆனாலும் தேசத்துக்குள்ள இருந்தாலும் அவங்க சுதந்திரவாளி கிடையாது. பெலிஸ்தர்கள் கூட இருந்தாங்க இல்லையா? இருந்தாங்க இல்லைங்களா? அமலேக்கு இருந்தாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ராஜ்யங்கள் ஜோஷுவா கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணி கொண்ட குடிகள்ல ஒரு சில குடிகள்லாம் இருந்தாங்களா இல்லையா? கிபியோனின் குடிகள்லாம் இருந்தாங்களா இல்லையா? அவங்கெல்லாம் சுதந்திரவாளிகள் கிடையாது. யார் ஜெயிக்கிறாங்களோ, சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் சுதந்திரவாளிகள்.
அப்போ தேசத்துக்குள்ள வர்றது பரிசுத்தாய்வு அடையாளம் இருக்குது. பரிசுத்தாய்வுக்குள்ள இருக்கிற நம்ம ஸ்தானத்தை பெற்றுக்கொள்றது தான் இந்த புத்திர ஸ்வீகாரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ யார் புத்திரர்னு எப்போ தெரியும் அப்படின்னா, தேசத்துக்குள்ள வர்றதுனால தெரியாது, சுதந்திரிக்கிறது மூலமா, அது ஆள்றது மூலமா தெரியும். அப்ப அதுதான் இந்த செய்தியில திருப்பி சொல்றாரு. அப்ப இஸ்ரவேலர்கள் ஒட்டுமொத்தமா வந்து தேசத்துக்குள்ள வந்துட்டாங்களா, வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி சொல்றாரு, வாக்குத்தத்தம் தோல்வி அடையறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற. இன்னைக்கு பைபிள் அநேக புதிய ஏற்பாட்டில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஏன் அதுக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வரலன்னா, தோல்வி அடையறதுக்கு ஒரு ரீசன் இருக்குதான். அந்த ரீசன் தான் அவிசுவாசமாகிய பாவம். நாம் சுதந்திரவாளியா இருந்தா கூட அந்த அவிசுவாசமாகிய பாவம் நம்மகிட்ட இருந்தா தோல்வி நம்மகிட்ட வருமா. அதான் திருப்பதி சொல்றாரு, ஆகான் அவன் வந்து அப்ரகாம் வம்சாவளியில் வந்தா கூட பாபிலோனுடைய சாவையும் பொன்பாலத்தையும் உள்ள வச்சிருந்ததுனால, பாபிலோனுடைய காரியத்தை உள்ள வச்சிருந்தனால அவன் தோத்து போயிட்டான். அதனால சுதந்திரிக்கிறதுல லேட் ஆச்சு. அவன் ஒரு ப்ராப்ளத்தை, தோல்வியை, மரணத்தை கொண்டு வந்தான். இதான் திருதர்சி சொல்றாரு. அடுத்தது திருதர்சி என்ன சொல்றாரு சொன்னா, முன்குறித்தல்ன்றதை விவரிக்கிறார். இந்த உபதேசம் தான் அதிகம் முன்குறித்தலை குறித்து திருதர்சி பேசுறாரு. அதிகமா பாயிண்ட் காட்டுல கொஞ்சம் திருதர்சி 38வது பாரால இது சொல்றாரு. முன்குறித்தல் என்பதை திருதர்சி விவரிக்கிறார். முன்குறித்தல் அப்படின்றது என்னன்னு சொன்னா, ஒருத்தர் தெரிந்து கொள்ள ஒருத்தர் தெரிந்து கொள்ள அப்படின்றது இல்ல. தேவன் உலகத்தோருக்கு முன்னாடி ஒருத்தர் பார்க்கிறாரு, பார்த்துட்டு அவங்க எவ்விதமா இருக்க போறாங்க, எவ்விதமா காரியம் இருக்க போதுன்றதை குறிச்சு முன்னறிந்து முன்குறிக்கிறாருன்ற. இதுல இப்படி எக்ஸ்பிளைன் பண்ற திருதர்சி. இன்னும் வேற செய்திகள் வேற மாதிரி இருக்கு. நான் இந்த செய்தியில திருதர்சி சொன்ன அந்த லைனை மட்டும் பேசுறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது 40வது பாரால திருதர்சி அடுத்த லைனுக்குள்ள போறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் இங்க ஒரு லைன் சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு, அவர் முன்னறிவினால் முன்குறித்து தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கிறவன் நடக்கும். இனி வரப்போகும் காலத்தில் கிறிஸ்தியின் ஒரே நபரில் நான் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கிறார். தேவன் எல்லாரும் முன்குறிக்கிறார், ஒன்று சேர்க்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது திருதர்சி எப்படி முன்குறிச்சார்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏலோஹிம் என்ற விஷயத்துக்கு போறார். ஏலோஹிம் அப்படின்ற விஷயத்துக்கு போறார். ஏலோஹிம் அப்படின்ற அந்த காலத்துக்கு போறார். உலக தோற்றத்துக்கு முன்குறித்தார் சொல்றாங்க இல்லையா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், உலக தோற்றத்துக்கு எப்படி முன்குறித்தார்ன்றது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்திலையும் 13வது அதிகாரத்திலையும் இது எக்ஸ்பிளைன் பண்றாரு. 17-13 உலகத்தோருக்கு அடிக்கப்பட்ட ஒன்றமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியின் பேர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர் மட்டுமே மிருகத்தின் முத்திரையை தப்பித்துக் கொள்வார். அப்போ அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உலகத்தோருக்கு ஜீவ புஸ்தகத்துக்கு ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் சொல்லப்படுது. அவங்க முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல முன்குறித்தல் எப்படி நடந்துச்சுன்றதை திருதர்சி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அவர் ஏலோஹிமா இருந்தா, அப்படி எப்படி இருந்தா ஏலோஹிம்னா என்ன, சுயமா வாழ்றவரா இருந்தார். அந்த சுயமா வாழ்றவரா இருந்தவர் எப்படி வந்தார், எப்படிலாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி சிருஷ்டிப்பு நடந்துச்சு, அவர் எப்படி ஏலோஹிம் இருந்தவர் ஏகோவா மாறினார் அப்படின்ற விஷயங்களுக்குள்ள வரார். இந்த இடத்துல தான் தேவன் ஏலோஹிமா இருக்கும் போதே தனக்குள்ள இருக்கிற தன்மைகளை வெளிப்படுத்தும் சித்தம் கொண்டார். அங்கதான் முன்குறித்தல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பூமியில தன் சாயலா தன் ரூபத்துபடியா சிருஷ்டிப்புகளை கொண்டு வரார் அப்படின்றத திருதர்சி தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார். அடுத்தது பாருங்க திருதர்சி அடுத்தது 40வது அதிகாரத்துல தேவபுத்திரர் எப்படி வெளிப்படுறா அப்படின்றத, ஏலோஹிமா இருந்தார், மனுஷன் படிச்சா, மனுஷன் தேவ சாயல ஃபர்ஸ்ட் எப்படி ஆதாம் வந்தான். முதல் தேவபுத்திரன் யாரு? ஆதாம். ரைட்டா? ஆதாம். அப்போ முதல் தேவபுத்திரன் ஆதாம் வெளிப்படும் போது இயற்கை அவங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துச்சு. அவன் புத்திர ஸ்வீகாரத்தை உடையவனாக இருந்தான் இல்லையா. அவன் பிறந்த தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. 1:28 தான் அவனுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை ஆதாம் பெற்றுக்கொள்றான். நீங்கள் பெருகி கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் தான் ஆதாமுக்கான புத்திர ஸ்வீகாரம். அவனும் அப்போ அந்த திருதர்சி எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எகைன் திரும்ப அது நடக்கணும், நமக்கு திரும்ப நம்ம மறுபடியும் பிறக்கணும், நம்ம புத்திர ஸ்வீகாரத்துக்குள்ள போகணும். அப்போ நம்ம பிறக்கும் போது நம்ம தேவபுத்திரரா வெளிப்பட மாட்டோம், ஞானஸ்தானத்தும் போது தேவபுத்திரரா வெளிப்பட மாட்டோம். புத்திர ஸ்வீகாரத்தை பெறும்போது தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறோம் இந்த உலகத்தால, இயற்கையாலும் இவங்க தேவபுத்திரன்னு சொல்லி இல்லைங்களா. புத்திர பிறக்கும் போது தகப்பனுக்கு சந்தோஷம், அவன் புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது இயற்கைக்கும் தகப்பனை சார்ந்த சொத்து பொத்துக்களுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். எஸ், என் எஜமான போல இருக்கிறாரு சொல்லி கரெக்டா. அதுதான் இங்க திருதர்சி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 44-48 பாரால திருதர்சி 3 பைபிளை குறித்து பேசுறாரு. முதல் வேதாகமம் இயற்கையா இருக்கு, 2வது வேதாகமம் பிரமிடா இருக்கு, 3வது வேதாகமம் நம்ம கையில எழுதப்பட்ட வேதாகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரமிடை குறித்து திருதர்சி பேசுறாரு. பிரமிட் தான் 2வது வேதாகமம் வந்து. பிரமிட்ல திருதர்சி பிரமிடா எகிப்துல இருக்கிற பிரமிடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அளவுகளை குறித்து அந்த சதை காலத்தோட கூட பொருத்தி இன்னைக்கு பிரமிட்ல
சபை காலம் எவ்விதமாக பொருந்துச்சு. இனி தலைக்களின் காலத்தில் இருக்கிறோம். தலைகள் எகிப்து பிரமிட்ல இல்லை, தலைகள் இந்த நாட்கள் ஒன்றில் பொருத்தப்படணும். அது தலைக்களாகிய கிறிஸ்துவ தலைகள். அது எப்படி சாலமோனுடைய தேவாலயத்தில் பொருத்தப்பட்டுச்சு, சாலமோன் தேவாலயத்தில் எப்படி அந்த தலைகள் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்றத இங்கே விவரிக்கிறோம். இதை நீங்கள் வாசிச்சா 44 to 48வது அதிகாரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் 49வது பேராவலி ராசிகள்ல தேவபுத்திரர் வெளிப்படுதலை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராசிகள் எப்படி இருக்குது, அப்புறம் எலியாவோட வருகை எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்க போகுது, தேவபுத்திரர் எப்படி வெளிப்பட போறாங்க, அந்த ஆர்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. புரியுதுங்களா? ராசிகளை திரும்ப அவர் எந்த ராசியின் காலத்தை வரணும். முதல் வருகை அது கன்னி ராசியில தொடங்குச்சு, கடைசி இரண்டாம் வருகை அது சிம்ம ராசியில முடியணும். அப்ப அந்த சிம்ம ராசியில வர்றதுக்கு முன்னதாக எலியாவோட வருகை காணப்படணும். எலியாவின் வருகைக்கு அப்புறம் என்னங்க கிறிஸ்துவ வருகை காணப்படணும். அது அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவன் தேவபுத்திரராக வெளிப்படுற சூழ்நிலை வரும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தான் அங்கே அடுத்தது. அதுக்கப்புறம் 52 to 54 இந்த பேராக்களத்திற்கு என்ன சொல்ற சொன்னா, தூதர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க, இந்த தேவபுத்திரர் வெளிப்படும் போது தூதர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் சிருஷ்டிப்பின் தொடக்கம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிப்பின் தொடக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, உயிருள்ள சிருஷ்டிகள் வரும்போது ஒரு செல் அமீபா சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லையா, ஒரு செல் அமீபா சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் எல்லாம் புரிஞ்சுங்க, ஒரு செல் அமீபா சிருஷ்டிக்கப்பட்டு அண்ட் தென் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். படைப்பிலே ரொம்ப குறைந்த படைப்புல இருந்து உயிருள்ள சூரியன் சந்திரன் இதெல்லாத்துல இருந்து உயர்ந்த படைப்பாகிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். இதெல்லாம் தெரிஞ்சு சொல்றாரு. நம்ம காணக்கூடிய எல்லா சிருஷ்டிகளும் காணக்கூடாத ஒரு உலகத்தின் பிரதிநிதிகளாகவும் காணக்கூடாத உலகத்தை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்குது, ரெஃப்ளெக்ஷனா இருக்குது. அப்போ பரலோகத்துல இருக்கிற கட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க கவனிங்க. அப்போ கவனிங்க, பூமியில இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் எல்லாமே எல்லா சிருஷ்டிகளும் பரலோகத்துல இருக்கிற சிருஷ்டிகளுக்கு அடையாளமா இருக்கு. அவர் சொல்ல வர. அப்ப பரலோகத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பூமியில இருக்கிற சின்ன பொருளும் காணப்படாத உலகத்துடைய ஏதோ சின்ன பொருளுடைய அடையாளமாகவும், பூமியில இருக்கிற உயர்ந்த படைப்பும் பரலோகத்துல இருக்கிற உயர்ந்த படைப்பின் அடையாளமா இருக்கு இல்லையா. அப்போ பூமியில இருக்கிற உயர்ந்த படைப்பு எது? மனிதன். அப்போ பரலோகத்துல இருக்கிற உயர்ந்த கலாயம் யாரு? பரலோகத்துல. அப்போ பூமியில இருக்கிற சின்ன படைப்பு பரலோகத்துல ஒரு சின்ன காரியத்துடைய ரிஃப்ளெக்ஷன், பூமியில இருக்கிற மிகப்பெரிய உயர்ந்ததும் பரலோகத்துல ஒரு உயர்ந்ததுடைய பிரதிபலிப்பு. அப்ப நம்ம தேவனுடைய பிரதிபலிப்பா இருக்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை திருந்தரசிங்க எப்படி ஆதியாகவும் 1:26 ஆவி மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், மண்ணான மனுஷன். 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல மாம்சத்தின் எப்படி மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்றத திருந்தரசிங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது 52வது பாடல்ல 54 எக்ஸ்பிளைன் பண்றாரு. 55ல வார்த்தையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. வார்த்தை லோகாஸ்ன்றது எப்படி வந்துச்சு, அது எப்படி வார்த்தைன்றது என்ன, வெளிப்படுத்தப்பட்ட சிந்தை. இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு வார்த்தை எப்படி வரும், தேவனுடைய சிந்தையில தாட்ஸா எண்ணமும் தன்மையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எண்ணமா மாறும் இல்லையா, எண்ணமா மாறி வார்த்தையை சிந்தையா மாறி வார்த்தையா வெளிப்படுது, வார்த்தை தான் வானபூமி சிருஷ்டிச்சது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி ஆண் பெண் எப்படி சிருஷ்டிக்கப்படுறாங்க அப்படின்றத குறித்து சொல்றாரு. எப்படி ஆதாம் எவ்வளவு ஆண் பெண்ணா இருந்தாங்க, தேவனுக்கும் அவர் மனவாட்டி இருக்கிறான்றதெல்லாம் 57வது பேரல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து 58வது பேரல 59வது பேரல பாவம் எப்படி வருது, பாவத்துடைய ரோல் என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாவம்ன்றது எப்படி, பாவத்துடைய ரோல் என்னன்றதை குறிச்சும் 60வது பேரல தெய்வீக அன்பு அப்படின்றது என்ன. இனி தெய்வீக அன்புக்கும் நமக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. பூமியில இருக்கிற அன்பெல்லாம் தெய்வீக அன்பு கிடையாது, டிவைன் லவ் கிடையாது. எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னா ஃபீலியர் லவ்வா இருக்குது, எல்லாம் எதிர்பார்ப்பு அன்பா இருக்குது. அது மரணத்தை கொண்டு வரும். அந்த 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 அன்புல எதிர்பார்ப்பு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த எதிர்பார்ப்பு மரணத்தை கொண்டு வரும். அதுதான் இங்க சொல்றாரு திருப்பி. அகாபே அன்பு அக்கறையில இருக்கலாம். அகாபே அன்பு அக்கறைன்னு சொன்னா காணப்படாத உலகத்துல இருக்குது, அது காணக்கூடிய உலகத்துக்கு கொண்டு வரப்படுச்சு. ஆதாம் ஏவாளால அவங்க பாவத்துக்குள்ள திரும்ப அங்கே போயிடுச்சு. திரும்ப இந்த காலத்தில் தேவன தெய்வம் இருக்கார், திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் செய்தி மூலம். இந்த செய்தியின் மூலமா அதான் தலைக்கலா இருக்குது. இதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 60ல 62 இதுல தீர்க்கதரிசி ஏஜை குறிச்சு, ஒரு மனுஷனுடைய மரணம் ஆகுது, எப்படி அவன் ஏஜ் நோக்கி போறான், வயசாகிறான்றதை குறிச்சும் எல்லா மனுஷனும் யூத்தாவே இருக்கணும்னு பிரயாசப்படுறாங்க. ஏன் அந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தீர்க்கதரிசி கேட்கிறாரு. ஒரு மனுஷன் ஏன் யூத்தாவே இருக்கணும் யோசிக்கிறான் அப்படின்னா, எங்கேயோ அவனுக்குள்ள ஆல்ரெடி அவன் நித்திய இருந்ததுனால அந்த எண்ணம் அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன்
யூத்தாவே இருக்கணும்ன்ற அந்த காரியத்தை இந்த உலகத்தின் காரியங்களினால அவன் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறான். அது ஆகாது. அவன் மறுபடியும் பிறகு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்துக்கு போக முடியும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாம் நம்ம வந்து யூத்தாவே இருக்கணும், எப்படியாவது அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ பிளட்டை வந்து ரெனோவேட் பண்ணி அவன் வந்து எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு நம்ம யூத்தாவே இருக்க பிரயாசம் பண்ணுறோம். இது எங்க வந்துச்சு? அந்த நோக்கம் கரெக்ட், நித்தியமா இருக்கணும்ன்ற நோக்கம் கரெக்ட். ஆனா அதை செய்யற வழிமுறை இது கிடையாது. அதுதான் இங்க தீர்க்கதரிசிக்கு பேச வர்றாரு. அதுக்கப்புறம் 64 தெய்வீக அன்பு தான் நமக்கு அதை கொடுக்கும் அப்படின்றதையும் தெய்வீக அன்பை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் 65வது பேரால தீர்க்கதரிசி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். தீர்க்கதரிசி 18ஆம் தேதி மே மாசம் 18ஆம் தேதி அக்கறைக்கு போயிட்டு வந்தார், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார். அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி போயிட்டு வந்தாரு, என்ன செஞ்சாரு அப்படின்றத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னொரு காரியத்தை இன்னொரு கொஸ்டின் கேட்கிறார். தீர்க்கதரிசி அக்கறைக்கு போனார்ல, அக்கறைன்றத ஒரு டைப்ல சொல்றாரு. ஒரு மனுஷன் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு, இந்த நதின்றது மரணமா இருக்குது, மரணத்தை கடந்து அந்த கரைக்கு போறது தான் அக்கறைன்னு தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப தீர்க்கதரிசி போனார்ல, எப்படி போனாரு? தர்ஷனத்தின் மூலமா போனாரா, மறுரூபம் அடைஞ்சு போனாரா? எப்படி? நான் சின்ன கொஸ்டின் கேட்குறேன். தீர்க்கதரிசி தர்ஷனத்துல 6th டைமென்ஷன் போனாரா, தர்ஷனத்துல? இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்தாபன ஊழியர்களாக இருக்கட்டும், நிறைய நம்பர் சொல்றாங்க, நான் வந்து தர்ஷனத்துல பரலோகத்தில் போயிருக்கிறேன், பரலோக தர்ஷனத்தை பார்த்தேன், எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அது தர்ஷனம் என்ன? இப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படியே வந்து எனக்கு இந்த உலகம், இப்போ காணக்கூடிய உலகத்தில் இருக்கிறேன். ஆனால் காணக்கூடிய உலகத்தில் காணப்படாத உலகமும் இருக்குது இங்கே. ஆனால் அது இந்த கண்ணில் பார்க்க முடியாது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற அந்த மனுஷன் ஆத்மா மனுஷன் மீட்கப்படும் போது அந்த கண்ணின் மூலமாக அந்த உலகத்தை பார்க்க முடியும். உள்ளான மனுஷன் இல்லை, அவன் ஆத்மாவின் மூலமாக அண்டர்ஸ்டாண்டிங், வெளிப்பாடு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போது. இப்போ தீர்க்கதரிசிக்கு அவன் ஒரே டைம்ல 2 டைமென்ஷன்லையும் வாழ முடியும். காணக்கூடிய உலகத்தில் காணப்படாத உலகத்திலையும் வாழ முடியும். எலிசா காலத்தை பார்க்கணுமா? எலிசா ஒரு மலையில இருக்கிறாரு, சீரிய படைகள்லாம் வந்து சைனிகர்லாம் சூழும் போது அவர் சொல்றாரு, அவங்களோட கூட இருக்கிறவங்க காட்டில நம்மளோட கூட இருக்கிறவங்க ஜாஸ்தி. அப்போ அக்கறையில அப்படின் போது காணப்படாத உலகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் அவங்க சப்போர்ட்டா வந்தாங்க. ஆனா மற்றவர்களால அதை பார்க்க முடியல. அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஒரே நேரத்தில் அக்கறையிலே இக்கரையிலே இருக்க முடியும் தர்ஷனத்தின் மூலமாக. தர்ஷனம் போது அப்படியே சுய நினைவுல இருக்கும்போதே பார்க்கறதா தர்ஷனம். சப்பனன்றது தூங்கும்போது பார்க்கறதா சப்பனம். தர்ஷனம் இப்படியே இருக்கும்போது திடீர்னு விஷன் ஓப்பன் ஆகும், லைவா ஓப்பன் ஆகும், அப்படியே ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுதான் தர்ஷனம். இப்படி தீர்க்கதரிசி போனாரா இல்ல அவர் மறுரூபமாயி போனாரா? திரும்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கொஸ்டின் நல்லா சொல்றது உங்களுக்கு புரியுதா? கொஸ்டின் மறுரூபம்ன்றது என்னன்னா, இந்த மறுரூபம்ன்றது என்னன்னா வேற ஒரு சரத்தை பெற்றுக்கொண்டு போறது. மறுரூபம் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி போனாரா இல்ல தர்ஷனத்துல போனாரா? இன்னும் ஆன்லைன்ல கேட்குற பிள்ளைகளுக்கு நான் கேட்குற கொஸ்டினை நீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இதுக்கு ஆன்சர் வரும். சொல்லுங்க, இருக்கிற ஒருத்தர் சொல்லுங்க. பிரதர் நீங்க இல்ல மறுரூபம் வேற, தர்ஷனம் வேற. நான் சொன்னேன் மறுரூபன்றது இந்த சரத்தை விட்டு போறது, தர்ஷனம்ன்றது இந்த சரத்திலே இருந்து கொண்டு அந்த உலகத்தை பார்க்கறது தான் தர்ஷனம். புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசி ஸ்டேஜ்ல இருக்கும்போது வியாதியஸ்தர் வரும்போது தர்ஷனத்துக்குள்ள போய் அவன் வாழ்க்கையெல்லாம் பார்க்கறாரு, அது தர்ஷனம். புரியுதா? இந்த சரத்தை இருந்து கொண்டு தர்ஷனத்துல. ஓகேங்களா? ரெண்டாவது மறுரூபம் சரத்தை விட்டு போறது, மறுரூபன்றது. புரியுதா உங்களுக்கு? நீங்க தர்ஷனம், நீங்க 3 பேர் தர்ஷனமா? புரிஞ்சா? இதுக்கு ஆன்சர் பின்னாடி வரும், நான் சொல்றேன் பின்னாடி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி திருப்பி ஆன்சர் பண்றாரு. இந்த செய்தியை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி அது எப்படி தர்ஷனமா மறுரூபமானதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் அதை காட்டுறேன், பின்னாடி இருக்குது. ஆன்சர் புக்கில் நீ படிச்சாலும் உங்களுக்கு வந்திருக்கும், நான் எடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் சொல்றேன். அடுத்தது தீர்க்கதரிசி 65 அக்கறையின் அனுபவத்தை சொல்றாரு. 66வது
பேராவில் தியாஃபனியை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தியாஃபனியா என்ன? தியாஃபனி நான் செய்தியில் அனைவரும் சொல்லியிருக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தியாஃபனினா தியோஸ்னா காட்னு அர்த்தம். தியாலஜின்றீங்களா, தியோஃபனியா தியோஸ்னா காட்னு அர்த்தம். தியோஃபனினா தேவ சாயல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ ஒரு நமக்கு இருக்கிற 3 சரீரங்களை தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். கீழே நீங்கள் வாட்ச் பார்த்தீங்க சொன்னால் 66ஆம் பேராலேருந்து தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 66லேருந்து பாருங்க. ஆமாம் 66லேருந்து தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம செய்தி கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? சரீரங்களை குறித்து ரகசியம் கொடுத்துருக்கோமா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை சரீரம் இருக்குது? 3. 1 மண்ணான சரீரம், 2வது தியாஃபனி, 3வது மைமன் சரீரம். இது எல்லாத்தையும் தீர்க்கதரிசி வேண்டாரு. இந்த மேற்கோள்லாம் நம்ம அந்த செய்தியில காட்டியிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? மண்ணான சரீரம் இங்க இருக்குது. இதான் பூமியில இருக்கிற 16 எலிமெண்ட்ஸால உண்டாக்கப்பட்ட சரீரம். புரியுதா உங்களுக்கு? 1. 2வது சரீரம் இந்த அக்கறையில 6th டைமென்ஷன்ல இந்த ஆத்மாவாக வைக்கப்பட்ட ஒரு சரீரம். அது இந்த பூமியோடு கூட தொடர்பு கொள்ளாது. 2வது சரீரம். 3வது சரீரம் இந்த சரீரம் அழிஞ்சிட்டு இந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மா அந்த தியாஃபனிக்குள்ள போயிட்டு திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது பூமியில மீண்டும் ஒரு மண்ணான சரத்தை பெற்றுக்கொள்வோம். மீன்ஸ் மண்ணு கிடையாது, 16 எலிமெண்ட்ஸாலான வேறொரு சரத்தை, பாவமான சரத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த சரீரத்துல ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் அந்த மைமன் சரீரம். மைமன் சரீரம்ன்றது இந்த சரீரத்துக்கான பேர் கிடையாது. இந்த பூமியில நம்ம பெற போற ஆளுகை அந்த சரீரத்தின் மூலமா ஆக்ட் ஆகுறதுனால அதுக்கான பேர். புரிச்சா? நிறைய பேர் ஆன்லைன்ல பார்க்கறவங்களுக்கு இந்த டவுட் இருக்கும், அதனால எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை தீர்க்கதரிசி 66வது பேரால தொடங்கி இது எல்லா காரியத்தையும் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி மறுரூபமாகறதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்துல எப்படி மறுரூபம் எடுத்துக்கொள்ளப்பட போறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி யூதர்கள் எப்படி உபத்திரவம் இருக்க போது 74 பேரால 3 வருஷம் எப்படி உபத்திரவம் இருக்க போது, எப்படி யூதர்களுக்கு கிறிஸ்துவனை வெளிப்படுத்துறாரு, யோசேப்பை வெளிப்படுத்தும் போல எப்படி வெளிப்படுத்துறாருன்றதை குறிச்சோம், மறுரூபப்படுதலை குறிச்சோம். இது எல்லாத்தையும் தீர்க்கதரிசி 75ஆம் பேரா வரைக்கும் 74ஆம் பேரா வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி 75வது பேரால பாவத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாவம்ன்றது அக்கறையில பாவம் இருக்காது. பாவம்னா என்ன? பர்வர்ஷன் இஸ் a sin. பர்வர்ஷனா தாறுமாறு. பாவம் சிருஷ்டிக்கப்படல, தேவனால் சிருஷ்டிக்கப்படல. பிசாசால தேவன் சிருஷ்டிக்க முடியாது. அதனால என்ன பண்றான்னு சொன்னா அவன் தாறுமாறாக்க தான் முடியுமே தவிர அவன் சிருஷ்டிக்க அவனால முடியாது. இதுதான் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல அக்கறையில பாவம் இருக்காது, மரணம் இருக்காது, வேதனை இருக்காது அக்கறையில அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது சொல்றாரு. அடுத்தது அதுக்கப்புறம் அவர் எவ்விதமாய் என்ன பண்றாரு சொன்னா அக்கறையில எவ்விதமாய் இருக்க போறன்றதும் தேவ அன்பு. இந்த பரலோகத்துல நம்ம போன பின்னாடி என்னத்தை குறிச்சு பேசுவோம்? தேவ அன்பை குறிச்சு பேசுவோம். தேவ அன்பை குறிச்சு பேசினா ஒரு மனுஷன் பைத்தியம் ஆயிடும். தெரியுது சொல்றாரு. தேவோட அன்பை குறிச்சு ஒரு மனுஷன் பேசினா என்ன ஆயிடும்? ஏன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றேன். லவ் பண்ணியிருக்கிறவங்க தெரியுமா? இங்க லவ் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். லவ் பண்ண நேரத்துல உலகத்துல லவ் பண்ண நேரத்தை பைத்தியமா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பூமிக்குரிய பொய்யான அன்பு, பொய்யான மாம்சமான அன்பு செய்யறவங்களே ஃப்ரெண்ட்ஸோட மாட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டுப்பாங்க, பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? மாம்சமான அன்பு ஒரு நாள் அழிஞ்சு போற அன்பு, அது ஃபீலியோ அன்பு. அந்த அன்பு செய்யும் போது அந்த அன்பே என்ன பண்ணுது? அநேக கவிதைகளை எழுத வைக்குது, கையில பேரை எழுத வைக்குது, சாவத்துக்கு கொண்டு போகுது. இந்த மாதிரி இல்லைங்களா? ஏமாற்றத்தின் அன்பு, மாம்ச. அப்போ இந்த அன்பே அது மாதிரி செய்யணும்னு சொன்னா தேவன அன்பை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா பைத்தியம் ஆயிடுவாங்க. அவ்வளோ பெரிய அன்பா அந்த அன்பை தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த அன்பை நம்ம அக்கறையில பேசுவோமா? பேசுறதுக்கு இயர்ஸ் பத்தாதுன்றாரு. அவ்வளோ வருஷங்கள் இது பேசுவோம் அதோட அன்பை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தேவோட அன்பை வெளிப்படையாக ஒரு மனுஷன் பேசணும்னு ட்ரை பண்ணா அவன் பைத்தியம் ஆயிடுவான். இனி தேவோட அன்பை புரிந்து கொள்றவர் நம்ம பைத்தியமாய் கருதப்படுவான்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த இடத்துல. புரியுதா? மேன்மையான பாடம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன சொல்றது சொன்னா ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்றத 83ஆம் பாடல எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. 83ஆவதுல அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் கால்கேட் அப்படின்ற ஒரு குப்பை கிடங்கு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய ஊர்ல இங்க மருத்தூர் ஏரி தெரியுமா? அந்த இடத்துல போகும்போது எப்படி ஸ்மெல் அடிக்குது தெரியுமா? ஒரு ஊர்ல டங்க் ஏரியாவில் இருக்கும், அழுக்கு கொட்டை. அந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது வியாதி வந்துடும் உள்ள.
அங்கே இருக்கிற கிருமிகள் அந்த மாதிரி ஒரு இந்த உலகம் அப்படி இருக்குதா, டங்க் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னால், பாவமான இடத்துலன்னா அந்த மாதிரி வியாதி நம்ம சும்மாவே அந்த இடத்துல போகும்போது நான் அதை தொடாமல் கூட அதில் இருக்கிற கிருமி கிட்டாணிகள் இல்லை அந்த ஜெம்ஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளை என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த சுவாசிக்கும் போது நம்மளை வேதனை செய்தான், நம்ம வியாதி உண்டு பண்ணுதான். அதனால தான் உலகம் நான் நல்லவனாக இருக்கிறேன். ஆனால் அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் அது ஒரு டங்க் ஏரியாவாக இருக்குது, அழுக்கு இருக்கிற ஏரியாவாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது அதை நம்ம அட்டாக் பண்ணுன்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அவ்வளோ நீங்கள் மெதுவாக படிக்கும் போது உங்களுக்கு புரியும் இதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை எடுத்து வந்து ஒரு பெரிய சிட்டி இருக்குது, சிறிய அவுட்டரில் அவ்வளோ அழுக்கில் இருக்குது. அந்த எல்லாரோட அழுக்கு எப்படி அந்த மாதிரி உலகம் அப்படி இருக்குது. அங்கே போகும்போது தானாகவே அவங்க வியாதி வரும். அந்த மாதிரின்றாரு. அது அடுத்தது பாருங்க, தர்ஷனத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்றாரு. இங்கே தான் ஆன்சர் பண்ணாரு. நான் மறுரூபம் அடைந்து, இங்க சொல்றாரு 88வது 4வது பாரால தீர்க்க சொல்றாரு, நான் மறுரூபம் அடைந்து அல்லது தர்ஷனம் கண்டது எனக்கு அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. அக்கறைக்கு போன அனுபவத்தை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், தீர்க்கதரிசி அக்கறைக்கு போனது, அதாவது 6th டைமென்ஷனுக்கு போனது தர்ஷனத்திலையா சப்பனத்திலையா, அது தர்ஷனத்திலையா மறுரூபம் அடைஞ்சான்னு கேட்டேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க சொன்னா எல்லாருமே தர்ஷனத்தில் சொன்னீங்க, சொல்லிடுறீங்க. இங்க தீர்க்கதரிசி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் நண்பனே நான் மறுரூபம் அடைந்து அல்லது ஆர் தர்ஷனம் கண்டது எனக்கு அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது சொல்றாரா? பாத்தீங்களா பிரதர்? 84வது பாரா இங்க சொல்றாரு, தர்ஷனம் அதாவது தர்ஷனம் கண்டது அப்படின்றார். அதை நான் தர்ஷனம் என்று கூறும் காரணம் என்னவெனில், நான் மறுரூபம் அடைதல் என்று கூறுவேனானால் அதை யாராயிலும் புண்படுத்தும் என்று அஞ்சுகிறேன். என்ன சொல்ற தீர்க்கதரிசி? ஃபர்ஸ்ட் அவர் மறுரூபம் பண்றார். சொல்லிட்டு இல்ல அது தர்ஷனம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் மறுரூபம்னு சொன்னா அநேக நபர்களுக்கு அது கஷ்டமாகும், ஏன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற. இப்போ இங்க தீர்க்கதரிசி தெளிவான எக்ஸ்பிளைன் தந்திருக்காரா? இப்ப ஆனா இங்க ஆன்சர் இருக்கு நான் சொல்றேன். அது புண்படுத்த நினைச்சுக்கிறேன், ஆனால் உண்மையில் அது மறுரூபம் அடைதல் தான். அது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மறுரூபம் அடைதல், தர்ஷனம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்களா? மறுரூபம் அடைஞ்சார். இதுதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க டவுட்டா பார்த்து புரியுது. நான் தர்ஷனம்ன்றது உயிரோட இருந்து இந்த கண்ணிலேயே அப்படியே பார்க்கறது தர்ஷனம். மறுரூபம் அடைஞ்சது என்னன்னா, இந்த சரீரம் மறிச்சு இந்த ஆவி வந்து எங்க போறது, அந்த தியாபனிக்கு போறது, வேற ஒரு சரத்துக்கு போய் அதுக்கு போறது. புரிஞ்சவங்களுக்கு? இப்ப தீர்க்கதரிசி 60வது வருஷத்துல மே மாசம் 18ஆம் தேதியில அவர் காலையில வீட்டுல படுத்துக்கும் போது அவர் சரீரத்துல ஆவி வெளியே வந்துருச்சு. புரியுதா? வெளியே வந்து தியாபனிக்கு போயிட்டார் அவரு. புரியுதா உங்களுக்கு? போயிட்டு அங்க போனதான் அதுல அதுக்குள்ள போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு மறுரூபம் அடைதல்ன்ற தர்ஷனம் கிடையாது. தர்ஷனம்னா அப்படியே இருக்கும்போதோ பார்க்கறது, அப்படியே இருக்கும்போது பார்க்கறது. ஆனா இவர் சரீரத்தோட விட்டு ஆவி பிரிஞ்சிச்சு சொன்னா அக்கறையில எப்படி போக முடியும்னா ஆவியில போக முடியாது. அங்க போனா அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு சரீரம் அங்க இருக்கு இல்லையா? தீர்க்கதரிசி எப்படி இந்த உலகத்தை எப்படி தொடரணும், அப்படி தொட்ட கட்டி பிடிச்சேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ மறுரூபம் அடைதல். அப்போ தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை 60 வருஷத்துல பெற்றிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் அனுபவத்தை தீர்க்கதரிசி 60 வருஷத்துல பெற்றிருக்கிறாரு. மறுரூபம் அடைஞ்சிருக்கிறார் தீர்க்கதரிசி. அதுதான் இதுதான் மெயினான நோட். மறுரூபம் அடைஞ்சிருக்காரு. தர்ஷன தீர்க்கதரிசி போல இந்த சரத்தை விட்டு வேற சரத்தை பெற்றுக்கொண்டு அக்காயில போய் அவங்கள சந்திச்சு இவர் காலத்துக்கிற பரிசுத்தவங்களாம் பார்த்துட்டு வந்தார். புரிஞ்சாங்க? இது திரும்ப செய்திகளை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட நம்ம கிராஸ் பண்ணி ஃபாஸ்டா போயிடலாம், டைம் இல்லை. ஓகேங்களா? ஃபாஸ்டா போயிடலாமா? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் செய்திகளை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து பாருங்க, தீர்க்கதரிசி 85வது பாராலிருந்து திருத்துவத்தை குறித்து தேவத்துவத்துடைய தன்மை பரிபூர்ணம் எப்படி சரீரத்தில் வாசமா இருந்துச்சுன்றதை குறித்து பேசுறாரு.
தேவத்துவத்தின் பரிபூர்ணம். ஆதாம் தேவனுடைய குமாரனா இருந்தான், அவன் ஸ்தானத்திலிருந்து எழுந்து போயிட்டான். திரும்ப எகைன் தேவனுடைய குமாரனா இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து, ஃபர்ஸ்ட் தேவகுமாரன். அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருந்துச்சு. ஆதாம் தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டான், அவன் ஸ்தானத்தில் இருந்து போயிட்டான். கிறிஸ்துவ திரும்ப கொண்டு வரும்படிக்கு அவர் முதல் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவருக்குள்ள தேவத்துவம் வாசமா இருந்துச்சு. 84வது பேரா 85வது பேரா வந்து இந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க. 85வது பேரா அப்புறம் 86வது பேரில் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவத்துவத்துக்கு பரிபூர்ணம் வந்தாலும் பிசாசு அவரால் ஏமாற்றப்பட்டான். அவர் தேவட குமாரன் கேட்டு ஏமாந்து போறான். தேவட குமாரன் எப்படி சாக முடியும்? அவரை அடிக்கிறான், அவரை செக் பண்றான், தேவட குமாரனால இறங்கி வாங்கன்றான், தலைமையில கொட்டி நீ தேவட குமாரனால யார் கொட்டுன்னு சொல்லுங்கன்றான். இதெல்லாம் பிசாசுன்றா தெரியுது. அவர் தேவட குமாரன் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவர் மேல மரண கொடுக்க பாய்ச்சிட்டான். கொடுக்குன்னா என்ன தெரியுமா? கொடுக்கு இல்ல, கொடுக்குன்னா ஒரு வண்டு இருக்குல்ல, வண்டு தெரியுமா? அணுவி பி, அதாவது வண்டு இருக்கு இல்லையா, வண்டு கரடி ಇದೆಯಲ್ಲ ಹೋಗ್ತದೆ. ಕರಡಿ ಅಲ್ಲ, ಕರಡಿಗೆ ಅಂದರೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಳು ಹಾರ್ಕೊಂಡಿರುತ್ತೆ, ಅದು ಬಂದು ನಮ್ಗೆ ಸುಚ್ಚಿ ಬಿಡ್ತಾ ಇರಲ್ಲ. ಅಲ್ಲಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರಲ್ಲ, ಗೂಡುಗಳು ಕಟ್ಟುತ್ತಲ್ಲ ಹಾರ್ತಾರಲ್ಲ, கருதவே அது மாதிரி பிசாசு என்ன பண்றான்னா ஒருத்தர் வந்து கொட்டுறான். பழைய பாடத்துல ஆதாம் வந்து எல்லாரும் கொட்டினே வரான். கொட்டும் போது எல்லாரும் கொட்டி எடுக்கும்போது மரணத்தை வச்சு, அதான் என்ன சொல்றது சொன்னா, மரணத்துக்கு ஒரு கூர் இருந்துச்சு. வசனம் சொல்றது இல்லையா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணம், அதாவது பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா மரணத்தை கூரை கொண்டு கொட்டுறான். ஆதாம் வந்து எல்லாம் மறிச்சுட்டே வராங்க. போய் தேவனால சாக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ தேவனுடைய குமாரன் என்ன நீரு, நான் உன்னை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கொட்டுறான். இயேசு கிறிஸ்துவ கொட்டுறான். திருதேச சொல்றாரு, ஒரு அந்த பூச்சி இருக்கு இல்லையா, அந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, குளவி கொட்டும் போது அது கொட்ட பின்னாடி அந்த அந்த கொடுக்கு உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளவி செத்துரும். கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சொன்னா, பிசாசு ஏமாத்துறதுக்கு அந்த மரணத்தை தான் மரணத்துக்கு மூலம் வாங்கிக்கிறான். உள்ள அவன் வந்து இவ்வளவு வந்து கொட்டி பார்க்கறான். வந்து எப்படி நீங்க தேர்வுச்சு தெரியுங்களா, அது கொட்டிச்சுன்னா அது கொடுக்கு உடச்சுன்னா செத்துரும். தேர்வுச்சு கடிச்சா செத்துரும், அது இருக்காது உயிரோட. அதோட பலமே எதுல இருக்குன்னு சொன்னா அந்த கொடுக்குல தான் இருக்குது. கொடுக்குன்னா அந்த கொட்டுற அந்த முள்ள தான் இருக்குது. அதுலதான் அது அந்த மாதிரி பிசாசு எல்லாரையும் கொட்டினே வரான், எல்லாம் சாகுறாங்க. ஏசு கிறிஸ்து வந்து கொட்டி பார்க்கறான். இவன் தேவனுடைய குமாரன் இல்லை, செக் பண்ணி பார்க்கறான், கேட்டு பார்க்கறான், தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கொட்டுறான். இவர் கொட்டும் போது அவர் மருந்து வாங்கிக்கிறார். எடுத்து கொட்டும் போது எல்லாரையும் கொட்டின்னு வந்தவன் கொட்டும் போது மருந்து என்ன பண்ணாரு, வாங்கிட்டு அவன் கொடுக்க உடைச்சிட்டாரு, அவருக்குள்ள ஏத்துக்கினார். அவனுக்கு இப்ப என்ன இல்லை, அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா கொடுக்கு இல்லை. இப்போ அப்ப அவன் என்ன ஆயிடும், இப்போ இனிமேல் கொட்ட முடியாது, யாரையும் கொட்ட முடியாது. ஜெயமேல இப்ப ஆல்ரெடி அவர் மரணத்தை வாங்கிக்கின்னு மறிச்சு 3 நாள் எழுந்தார். அவன் ஏமாந்துட்டான். என்ன அது கொட்டணும், நம்ம கொடுக்க உடைச்சிட்டாரு. அதுதான் தன்னுடைய மரணத்தினாலே பிசாசுடைய மரணத்தை அவர் ஜெயிச்சார். அதுதான் இங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரிஞ்சுங்க? அவன் பிசாசு என்ன பண்ணாரு சொன்னா, அதுக்கு கெத்சமனே தோட்டத்துல தன்னுடைய தெய்வீகத்தை விட்டு போயிட்டாராம். தெய்வீகம் அவருக்குள்ள இருந்துச்சுன்னா கொட்டி இருக்க முடியாது பிசாசால, தேவனை மறிக்க முடியாதுங்கிறார் திருதேசு. அப்போ இங்க கொட்டும் போது அவர் என்ன பண்ணார், கொடுக்க வாங்கிக்கின்னு அவன் உடம்புல இருந்து கொடுக்க உடைச்சிட்டாரு. அந்த அந்த குளவி செத்துடுச்சு, அது ஸ்ட்ரென்த் இல்லை, இனிமேல் அது உயிரோட வாழ முடியாது. அந்த மாதிரி தன்னுடைய மரணத்தினால அவனுடைய மரணத்தின் கூற உடைச்சிட்டாருன்றது என்ன பண்ணாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி தான் யோவான் 1:18 சொல்றாரு, இது வெளிப்படுத்தல், இதோ மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்தை பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அதுதான் அந்த கொடுக்கு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், சாவியாக வாங்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசி அதுதான் வந்து நம்ம சுத்தரிக்க போகிற அந்த சர்வத்துக்கு அடையாளமாக முன்னாடி எடுத்துகிட்டே வர தீர்க்கதரிசி. அடுத்தது தியாஃபினியை குறித்து 97ஆம் பேராலேருந்து தீர்க்கதரிசி என்ன பண்ணுறதுன்னா தியாஃபினியை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் 57ஆம் பேராலேருந்து சரி ஆமாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. இன்னும் நடுவில் ஒரு சில விஷயங்கள் விட்டாங்க. ஓகே, சரத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏஜை குறித்து சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏஜை குறித்து சொல்கிறாரு, ஏஜ் எப்படி நித்திய ஜீவன்றதை குறித்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு.
அடுத்த லைன் தீர்க்கதரிசிங்க சொல்றாரு 57வது பாருங்க, பாவிக்கும் பாவத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்டா சொல்றாரு. படிச்சு பாருங்க. 57 படிச்சீங்களா? 57வது பாருங்க. ஒரு தேவன் ஒரு மனுஷனை பாவம் செய்யறதுனால குற்றம் சாட்டுறதுல, பாவியா இருக்கிறதுனால குற்றம் சாட்டுறன்றார். எத்தனை பேர் படிச்சு கன்ஃபியூஸ் ஆனீங்க இந்த பாயிண்ட் படிச்சு? கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. தேவன் பாவம் செய்யறதுனால அவனை நியாயத்திற்குள்ளாக, பாவியா இருக்கிறதுனால நியாயத்திருக்கிறார் சொல்லுவார் தீர்க்கதரிசிங்க. நீங்க படிச்சு பாருங்க. அப்போ பாவம் அப்படின்றது அவனுக்குள்ள அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் இல்லைங்களா, அவிசுவாசத்தின் தன்மைகள் வெளிப்படும் போது அதுக்காக தேவன் குற்றம் சாட்டுறதுல, அந்த அவிசுவாசம் இருக்கிறதுனால, அவன் அவிசுவாசியம் இருக்கிறதுனால தான் முதல் தவறே அவிசுவாசியம் இருக்கிறது. அவன் அவிசுவாசியா இருக்கிறதுனால தான் அது வெளிப்படுது. அதுக்கு தண்டனை கிடையாது. அவிசுவாசி இருக்கிறது தான் தண்டனை. அதுதான் தீர்க்கதரிசி 57வது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப பாவத்துக்கான தண்டனைகள் என்னன்னு சொன்னா, அதுக்கு நான் சீர்திருத்தவாதி கிடையாது, நான் சீர்திருத்தவாதி கிடையாது அப்படின்றாரு. ஆனா நீங்க பாவி அப்படின்ற நிலையில இருக்கக்கூடாது. பாவம் செய்யறது வேற. ஒரு பாவி பாவம் செய்ய முடியாது, ஆல்ரெடி அவன் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவன் தான் பாவம் செய்யறான்றார். ஏன்னா அவன் வந்து கிறிஸ்துவனா இருந்து அவிசுவாசத்தின் தன்மைகளாகிய கிரியைகளை சிறந்த வெளிப்படுத்துறதுனால பாவம் செய்யறான்றான். புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது தீர்க்கதரிசி இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது இங்கதான் தீர்க்கதரிசி அடுத்தது இங்கதான் பாவி சீர்திருத்தம் இவைகளை குறித்து பிரசங்கிக்கிறார். சீர்திருத்தவாதி கிடையாது, யாரை திருத்தத்துக்கு நான் பிரசங்கின்றத 104வது பேரா 109வது பேரா வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 5வது வசனத்தை எடுத்துக்கிறார். எங்க இது எபேசியர் 1வது 5வது வசனத்தை எடுத்துக்கொண்டு புத்திர சுவீகாரராய் முன்குறிக்கிறத குறித்து பேசுறாரு. புத்திர சுவீகாரன்றது முன்குறித்தல வருதுன்றார் தீர்க்கதரிசி. ஒரு குமாரன் பெற்றெடுத்த உடனே தேவனோட புத்திர சுவீகாரம் இருக்கணும்னு முன்குறிச்சார் முன்னாடியே. அதை சொல்றாரு தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு, அதான் சொல்றாரு பாருங்க, 61வது 62வது பாராவில் இங்க சொல்றாரு, படிக்கு அப்படின்னா having predestinated unto adoption அப்படின்னா சுவீகார புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்தார். எப்படி முன்குறிச்சாருங்கிறத இங்க தீர்க்கதரிசி இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. புத்திர சுவீகாரம் ஆகிறதுக்காக முன்குறிச்சார். சுதந்திரவாளி ஆவதுக்கு முன்குறிச்சார், சாதாரண முன்குறிக்கல. அப்போ சுதந்திரவாளியா நம்ம ஆகணும்னு தான் அவர் ஆல்ரெடி உலகத்துறதுக்கு முன்னாடியே முன்குறிச்சு வச்சிருக்கிறாருன்றத தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அதுக்கப்புறம் 114வது பேரால் தான் இந்த செய்திக்கே வர புத்திர சுவீகாரம்னா என்ன. அதுக்கப்புறம் சொல்றாரு, புத்திர சுவீகாரம் உங்களோட பிறப்பல்ல, உங்க ஸ்தானம். புத்திர சுவீகாரன்றது ஒரு பிறப்பல்ல, ஸ்தானம். பரிசுத்த ஆவின்றது உங்களோட பிறப்பா இருக்குது. புத்திர சுவீகாரன்றது உங்க ஸ்தானமா இருக்குது. தேசம் உங்களோட பிறப்பா இருக்குது. அந்த தேசத்துல நீங்க உங்களுக்கு சுதந்திரிக்க போகிற லேண்ட் தான் புத்திர சுவீகாரமா இருக்குன்றதை இங்க தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது தீர்க்கதரிசி சொல்றாரு சொன்னா, யோவான் 1:14 வசனத்துல மறுபடியும் பிறக்கிற அனுபவம் குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. தீர்க்கதரிசி புத்திர சுவீகாரம் என்பதை குறித்தும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்ற செய்தியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், அதை நீ போய் பாருங்கன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தது இங்கதான் தீர்க்கதரிசி 117வது பாராவில் 124வது பாராவில் பழைய ஏற்பாட்டில் புத்திர சுவீகார நிகழ்வு ದತ್ತಪುತ್ರತೆ ಯಾತರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತದೆ ಅಂತ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ರಾಜನಿಗೆ ಒಂದು ಮಗನು ಹುಡ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಹೆಂಗೆ ಹುಟ್ಟಿ ದೊಡ್ಡವನಾಗಿನ ತನಕ ಅವನು ಒಂದು ಉಪಾಧಿನ ಕೆಳಗಡೆ ನಡೆದು ಯಾವ ಥರ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸೋದನೆಗಳನ್ನು ಜಯಿಸಿ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನು ಬರೆದು ರಾಜವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾನೆ ಅಂತ ಆ விஷயಗಳನ್ನು பிரவாதி அலுவலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே தான் இங்கே நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு பிள்ளை எப்படி பிறக்கிறான், அவன் எப்படி ஒரு எஜமானுக்கு ராஜாவுக்கு பிறக்கிறான், பல சோதனைகளை கிடக்கிறான், பெரியவனை மாறுறான், ஒரு உபாதி டீச்சர் கீழே போகிறான், எல்லா சோதனைகளை ஜெயிக்கிறான், எப்படி அவன் அந்த சுவீகார வைபவத்துக்குள்ளே போகிறான்றதெல்லாம் 117 124 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது தீர்க்கதரிசி இங்கே கிறிஸ்துவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதுன்றதை குறித்து சொல்கிறாரு. அதனால இயேசுக்கு சொல்கிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாசஸ்த பிதாவின் வீடு கிடையாது, ராஜ்யம் பிதாவின் வீடு. வீட்டில் எப்படி வாசஸ்தலம் இருக்கும், இங்கிலீஷில் தப்பா இருக்குதுன்னு சொல்லி தமிழில் கரெக்டாக சொல்றாரு. பிதாவின் வீட்டில் கிடையாது, பிதாவின் ராஜ்யத்திலும். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ன்றார். பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலம் வசிக்கிற இடங்கள் உண்டு. அப்படின்னா தேசம்தான் பிதாவின் ராஜ்யமா இருக்குது. அதுல வாசஸ்தலங்கள் அப்படின்னா நம்மளுடைய ஸ்தானங்களா இருக்கு. பரிசுத்தாவின்றது தான் நம்மளுடைய வாசஸ்தலமா இருக்குது. அங்கதான் நம்ம இளைப்பாற போறோம். நமக்கான இடத்துல போய் இளைப்பாறோம், நம்ம ஃபிட் ஆகும், இன்ஃபிட் ஆகும். அதான் இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது தீர்க்கதரிசி நமக்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 39 அதிகாரத்துல இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்கள்
இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பேதுருவை நோக்கி அதை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனந்திருப்பீங்க என்று பாவமன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது அப்படின்றார். அப்போ வாக்குத்தத்தம் தான் இவங்களுக்கான சுதந்திரமா இருக்குதுன்றது தீர்க்கதரிசி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது சுதந்திரத்தை குறித்து தீர்க்கதரிசி அடுத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது தீர்க்கதரிசி இந்த சுதந்திரத்தை தீர்க்கதரிசி புத்திர சுவீகாரத்தை வனாந்திர அனுபவத்தோட எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேசத்தின் ஜனங்கள் வனாந்திரத்துல இருக்கும்போது கனியை ருசி பார்த்தாங்களா இல்லையா? ருசி பார்த்தாங்க இல்லையா? ருசி பார்த்தாங்க. கேட்குறப்ப அப்போ திருத்த சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இங்கே எப்படி சொல்றாருன்னு சொன்னா, வனாந்தரத்தில் வராங்க, எகிப்துக்கு வெளியே வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி வனாந்தரத்தில் இருக்கும்போதே அவங்க தேசத்தின் கனிகளை அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ருசி பார்க்குறாங்க. ருசி அது எப்படி இருக்குன்னு சொன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமலேயே தேசத்தின் கனிகளை அற்புத அடையாளங்கள், ஒரு சில அற்புத அடையாளங்களை பெந்தகோஸ்தே நேரம் என்ன பண்றாங்க, ருசி பார்த்துட்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அடையாளம்ன்றத புரியுதுங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது பாருங்க, 129 பேராளத்தில் சொல்றாங்க, இந்த தேசம் தான் இலைப்பாறுதல்ன்றத சொல்றாரு. தேசம் தான் இலைப்பாறுகிற இடம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கிறிஸ்துவனுக்கு இலைப்பாறுகிற இடம் எதுன்னு சொன்னா அது பரிசுத்தாவி தான் இருக்கு. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியே பெறும்போது தான் பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து இளைப்பாற முடியும். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வெளியே வந்து வனாந்தரத்தில் அனுபவம் சென்றால் கூட இளைப்பாறுதல் இல்லை. அவங்க தேசத்துக்குள்ள போய் அவங்க ஸ்தானத்தில் நிற்கும் போது மட்டும் தான் இளைப்பாறுதலுக்குள்ள போனாங்க. அந்த மாதிரி இதை எபிரேயர் மத்தேயு 11:28 வச்சு வருத்தப்பட்டு பாலசுமக்கள் அவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் இல்லையா? அது என்ன இலைப்பாறுதல்னா மாம்சத்தின் இலைப்பாறுதல் இல்லை, ஒரு பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து இலைப்பாறுதலா இருக்குதுன்றதை குறித்து தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா? இதே தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மாம்சரீதியான நாளோ மாம்சரீதியான தேசம் கிடையாது, அது பரிசுத்தாவியா இருக்குது, அக்கறையா இருக்குதுன்றதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது தீர்க்கதரிசி கல்வி அறிவு கொண்ட போதகர்கள் சபையில் செய்யற அட்டூழியங்களை பற்றி பேசுறாரு. அடுத்தது தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அன்பு கூறக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் பேசி யார் தேசத்துக்குள்ள போறாங்கன்னு சொன்னா தேவனோட வார்த்தையே, அந்த வார்த்தையை கேட்டு அதுல நடக்கிறவங்க போவாங்கன்றதை குறித்து பிதாவின் சித்தத்தை செய்கிறத குறித்து பேசுறாரு. அடுத்து 133வது பேரால தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி தெரிந்து கொள்தலை குறித்து, தெரிந்து கொள்தலின் கிருபை, ப்ரீடெஸ்டினேட்டட் கிரேஸ், எலெக்டட் கிரேஸை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவன் எப்படி யார் மேல கிருபை வைக்கிறாரு சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல கிருபை வைக்கிறார், எல்லாமே கிருபை இல்லை, தேவனுடைய அன்பும் தெரிந்து கொள்தலின் கீழே இருக்குது அப்படின்றத குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா? அப்படியே இருக்குது, அப்படியே இருங்க ஒரு செகண்ட். அடுத்து பாருங்க, இப்ப இது தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, இது இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளப்பட்டதாக அடுத்து இன்னொரு விஷயத்தை இங்க சொல்றாரு. ஒரு பாவி வழி தப்பி போன ஒரு பாவி எப்படி ரட்சிப்புகளை கொண்டு வர்றது அப்படின் போது ஒரு சகோதரன் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட சகோதரன் மற்றவர்களை அழைக்கும்படிக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது எப்படின்னு சொன்னா, நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டா நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜோஷுவாவும் காலேபும் அந்த தேசத்துல கனியை கொண்டு வந்தாங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு மனுஷன் எழுந்து போகிறதுக்கு விடக்கூடாது, அவங்க உள்ள கொண்டு வரதுக்கு எப்படி கொண்டு வரணுன்றதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது அதுக்கப்புறம்
143 to 147 பேரா வரைக்கும் ஒரு வியாதி கொண்ட ஒரு சகோதரியே எப்படி தேவன் சுகப்படுத்தினாரு, எப்படி மீட்டு கொண்டாரு, எப்படி ஒரு மனுஷன் வந்து அந்த மாதிரி மீட்புகளை கொண்டு வர்றதுன்றதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது தீர்க்கதரிசி 148வது பேரால கெட்ட குமாரன் இளைய குமாரன் எவ்விதமாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் இழக்கப்பட்டு போய் திரும்பவும் வந்தான் இல்லையா, திரும்பவும் வந்து மோதிரத்தை பெற்றுக்கொண்டு புதிய அங்கேயே பெற்றுக்கொண்டாங்கல்ல, இதை புத்திர ஸ்வீகாரத்துக்கு போத்துறாரு. அவன் திரும்பவும் தன்னுடைய குமாரமா மாறினா இல்லையா, அந்த அனுபவத்துக்கு தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை பொறுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்த பொருத்தி நம்ம ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம கண்டபோது நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக நம்ம பாடுறோம் அப்படின்றது 152வது பேரால இங்கே விதமாக சொல்கிறாரு. கேல்வினை குறித்து பேசுகிறார். கேல்வினிசத்துக்கும் நமக்கு இருக்கிற வேறுபாடை குறித்து தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது தீர்க்கதரிசி 153 to 187வது பேரால புத்திர சுவீகார சட்டம் எப்படி கிரியை செஞ்சுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்த லைன் நான் பாஸ்டா போயிடுறேன். அதுக்கப்புறம் 188வது 198வது 92வது பேரால தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்கதரிசி ஜெயம் கொண்டவன் தன்னுடைய குமாரன் எவ்விதமா ஸ்தானத்துக்கு வருவான் என்பதையும் அவனுக்கு நடக்கும் விருந்து எவ்விதமா இருந்துச்சுன்றதை குறிச்சும், அதுக்கப்புறம் இதில் தீர்க்கதரிசி அந்த ஸ்தானத்துக்கு வந்த ஒரு குமாரன் எப்படி நடந்து கொள்வான், ஏன்னா குமாரனா பிறந்த பின்னாடி அவன் குமாரனா வெளிப்படல, அந்த ஸ்தானத்துக்கு வந்த பின்னாடி தான் குமாரன் என்ன பண்றான், வெளிப்படுறான் அப்படின்றத குறித்து சொல்றாரு. அடுத்தது 192 194வது காராவில் இயேசு கிறிஸ்து புத்திர ஸ்வீகாரம் கிடைச்சா, மறுரூபமலையில அந்த அனுபவத்தை தீர்க்கதரிசி எடுத்து சுட்டி காட்டுறாரு. அடுத்தது 196வது தீர்க்கதரிசி ஒரு சகோதரி ஸ்காட் என்ற சகோதரி கிட்ட இருந்த பொய்யான அந்த உபதேசத்தை குறித்து, தவறான உபதேசத்தை குறித்து கடிந்து கொள்றாரு. இயேசு மாம்சத்தில் இன்னும் இருக்கிறாருன்னு சொல்லி தவறான போதம் இருக்குது இந்த காலத்தில். அப்படின்னா இயேசு மாம்சத்தில் மரித்து ஆயுதங்களோட இருந்து சபைக்குள்ளே இருந்து சபையை பரிபூர்ணப்படுத்தபடி வந்திருக்கிறார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது தீர்க்கதரிசி தேசத்துக்குள்ள ஒரு சில வந்திருந்தாலுமே கூட, பிரஸ்தாவை பெற்றிருந்து கொண்டிருந்தாலுமே கூட அவங்க அந்த ஸ்தானத்தில் நிற்க மாட்டேன்றாங்க, வேற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. 12 கோத்திரத்துக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, மனாசேக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, யூதாக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, செபுலோனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இவங்க வேற ஒரு ஸ்தானத்துக்கு போறாங்க. இன்னைக்கு பிரசவம் பெற்றுக்கொண்டாலுமே கூட அவங்க தேவனுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நிற்கலன்றதை குறித்து தீர்க்கதரிசி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 197வது பேரால கிறிஸ்துவின் சரீரத்தை குறிச்சும் அதில் இருக்கிற 5 வகையான ஊழியம், 9 வகையான வரங்கள், ஆவியின் கனிகள், இதெல்லாம் தான் அவர் கொடுத்த சுதந்திர விதமா இருக்குது. தேவன் ஒருத்தரையும் அந்தந்த இடத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பொருத்தி வைக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 201வது பேரால சபையில இருக்கிற குழப்பங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, எல்லா விஷயத்தையும் எப்படிலாம் இருக்குது, விசாசி ஏன் எழுப்புதலை பார்க்க முடியல, ஏன் ஸ்தானங்கள் அறிந்து கொள்ள முடியல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதை குறிச்சும், இன்னைக்கு சபை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுது, அவங்க இன்னைக்கு ஒரு சவால் விட முடியல, பரிசுத்தாவில் நம்ம கொடுத்திருக்கிற சாந்தத்தை குறித்து சவால் விட முடியல, நம்ம எவ்விதமா இருக்கிறோம் அப்படின்றத குறிச்சும், இன்னைக்கு ஒரு நாத்திகன் ஏத்திஸ்ட் பேசுற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல, ஒரு முஸ்லிம்ஸ் பண்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்றாரு. அன்னைக்கு பில்லி கிரகாம் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் விரோதமாக முஸ்லிம்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, நீ தேவன்றதை நிரூபி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அவரால் பதில் சொல்ல முடியல. அதே போல ஜேக்கோ அப்படின்ற அந்த ஏத்திஸ்ட் வந்து கிறிஸ்தவர்கள் கூட கை கொடுக்கினாங்க. அதே போல வந்து ஜோல் லூயிஸ் என்ற அந்த ஃப்ரீ திங்கர் வந்து கிறிஸ்தவர்களை குறித்து தவறா பேசலாம், அவர்களோட கூட கிறிஸ்தவர்கள் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க, காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அந்த காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டும் வார்த்தையில ஒழுங்கால் நடக்காமல் இல்லாத காரியங்களும் குழப்பங்களும் தான் நம்ம ஸ்தானத்தில் அடையாளத்துக்கு காரணங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, சபை புத்திர சுவீகாரமா இருக்கிறது முன்குறிக்கப்பட்டுச்சு, ஆனா அவங்க அந்த ஸ்தானத்துல வரல அப்படின்றத குறிச்சு சொல்லிட்டு திரும்ப தீர்க்கதரிசி சொல்றாங்க. சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்றாரு. சாமுவேல் சொல்றாரு, நீங்க ஏன் தேவன் ராஜாவை வச்சிருக்க கூடாது, ஏன் உலக ரீதியில ராஜாக்களை ஏற்படுத்தி கொள்றீங்க அப்படின்றத தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா சபை அதோட வலையில் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி சொல்றாரு. சபை அந்த ஸ்தானத்துக்கு வரணும், அது வச்சிருக்கிற 5 மினிஸ்ட்ரிக்குள்ள வரணும், மார்க் 16 நிரூபிக்கணும், யோவான் 14:12 நிரூபிக்கணும். இதெல்லாத்தையும் அந்த சபை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பரிசுத்தாவிக்கு கொடுக்கிற ஸ்தானம், அதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறது, ஆதி வேதவசத்தில் நடந்த மாதிரி எப்படி நடக்கிறது அப்படின்னா சபை அந்த ஸ்தானத்துக்கு வரணும், தன்னோட நிலையை அறிந்து கொள்ளணும்ன்றதை விவரிச்சு தீர்க்கதரிசி கடைசியா என்ன பண்றது சொன்னா, சபை தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு உண்மையான உபதேசங்களை மாற்றி தன் நிலையை மறந்து கலாத்தியருக்கு பவுல் என்ன சொல்றாரோ, நீங்க வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்க, கிறிஸ்துவை விட்டு வேறொரு நியாயப்பிரமாண உபதேசத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பவுல் பத்தி கடிந்து கொள்றாரா.
அதே போல தீர்க்கதரிசி இந்த இடத்துல சபையும் கூட தன்னுடைய கிறிஸ்துவ மூல உபதேசத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத மீண்டும் கடிந்து கொண்டு ஒன்காடுக்கு வாங்க, ஞானஸ்தானத்துக்கு வாங்க, தேவனின் நாள் வைக்கப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளுக்கு வாங்கன்னு சொல்லி திரும்ப கூப்பிடுறாரு. கடைசியா தீர்க்கதரிசி என்ன பண்ண சொன்னா 216 தன்னுடைய ஊழியத்தை குறிச்சியும் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்துல எதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு, தேவன் கொடுத்த அந்த நோக்கம் என்ன, சபைக்கு அவருக்குள்ள அவர் என்ன ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. பவுல் எப்படி முதல் சபையில சரி 1 கொரிந்தியர் 11 கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்தபடியால் தேவர் வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவைய சபையை நியமித்தது பவுல் தான். அந்த விஷயத்தை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு சொன்னா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நானும் கூட அந்த வைராக்கியத்தை பெற்றிருக்கிறேன், நீங்க கிறிஸ்துவோட கூட இணையினா தான் என்னுடைய நோக்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி 220வது பேரெல்லாம் முக்கியமான பாயிண்டை பேசுறாரு. தீர்க்கதரிசி காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு ஊழியக்காரன் தான் எஃப் பாஸ்வர். அந்த பாஸ்வர் அப்படின்ற அந்த ஊழியக்காரன் மறிக்கும் போது தீர்க்கதரிசி போய் பக்கத்தில் உட்காராரு. அவர் தீர்க்கதரிசியை போலவே அக்கறை போயிட்டு வந்தவர். தீர்க்கதரிசி போய் கூப்பிட்ட உடனே, ஏன் என்ன வர வச்சுட்டு, என்னோட அன்பானவரோட இடத்துல இருந்தேனே, என்னோட அன்பானவர்கள் அக்கறையில் இருந்தாங்க, அங்க இருந்தேன், ஏன் திரும்ப என்ன கூப்பிட்டேன்ற. தீர்க்கதரிசி அவரோட இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே அப்படின்ற தீர்க்கதரிசி அவரை பார்த்து, இது யார் சொல்றது, எலியாவை பார்த்து எலிசா சொன்ன வார்த்தை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலிசா என்ன அழிஞ்சுன்னு இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமானவரே என்ற வார்த்தையை சொல்றாரு. அதே வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லும்போது அவரோட ஆவி திரும்ப உள்ள வந்து நான் அக்கறையில் இருக்கிறேன், அன்பானவர்கள் இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி கொடுத்து தீர்க்கதரிசிக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லிட்டு போனார். எதுக்குன்னு சொன்னா இவங்கெல்லாம் அந்த அக்கறையை திரும்ப வந்தாங்க. அது மாதிரி நியூ பாடியை பிடிச்சி தீர்க்கதரிசி கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 11 வச்சு தீர்க்கதரிசி கடைசியாக இந்த விஷயத்தை வச்சு அக்கறை அனுபவத்தை சொல்லி இவ்விதமாக தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அவர் அப்புறம் பாஸ்வர்ட் அக்கறை போயிட்டு திரும்ப வந்து அனுபவத்தை சொன்னார். தீர்க்கதரிசி சொன்னார். தீர்க்கதரிசி அக்கறை போயிட்டு வந்து அனுபவத்தை சொன்னார். அக்கறையில அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி அக்கறை போகும்போது அங்க ஒரு நபரை பார்த்து சொல்றாரு, நான் இயேசுவை சந்திக்கணும்ன்ற. அவர் சொல்றாரு, இயேசுவை இப்ப சந்திக்க முடியாது, ஒரு நாள் அவர் திரும்ப வராரு, அப்போ நீ பார்க்கலாம், அப்போ நீ என்ன பிரசங்கித்தாயோ அதை கொண்டு நீ நியாயம் தீர்க்கப்படுவாய்ன்னு சொல்றாரு அந்த நபர். தீர்க்கதரிசி கேட்கிறார், பவுலும் அப்படி நியாயம் தீர்க்கப்படுவாரான்னு கேட்கும்போது ஆமான்னு போது எனக்கு தீர்க்கதரிசி சொல்ற, எனக்கு கவலை இல்லை, பவுல் என்ன பிரசங்கித்தாலும் அதே நான் பிரசங்கிச்சேன், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்படியா தீர்க்கதரிசி சொல்லி முடிக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவோடைய தேவபுத்திரர்கள் எப்படி வெளிப்படுவது அப்படின்றத குறித்து தீர்க்கதரிசி புத்திர ஸ்வீகாரத்துக்கு போய் அடையும் போது தான் இந்த உலகமும் இயற்கையும் அந்த ஸ்தானத்தை ஆதாமியவாள் எந்த ஸ்தானத்தை கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தை கொண்டு எப்படி பெற்றுக்கொள்வாங்கன்றதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் தீர்க்கதரிசி சொல்ல வந்த விஷயம். இந்த செய்தியுடைய சாராம்சம் இதுதான். இதை திரும்ப ஒரு முறை வாசிங்க, தேவன் உங்களோட கூட இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம், கண்கள் மூலம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரலோகத்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் நாளை குறித்தது நாளை காணச்சது. இந்த நாளில் மீண்டும் ருசியா பிள்ளைகளாய் எங்களுக்கு இந்த புஸ்தகத்தை குறித்து காணும்படிக்கு ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுத்தீர், அதுக்காக நன்றி. இந்த செய்தியை இன்னுமாய் நாங்கள் புரிந்து கொள்ள இந்த செய்தி எங்கள் சரீரத்தில் மாம்சமாய் வெளிப்பட கிருபை கொண்டு கொடுங்க. நாங்கள் தேவபுத்திரராய் நாங்கள் பிறந்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ள தேவபுத்திரருடைய தன்மைகள் இன்னுமாய் வெளிப்படவில்லை ராஜா. அந்த மார்க் 16 வெளிப்படவில்லை. எங்களுக்காக வைக்கப்பட்ட பாகத்தை இயற்கை அறிந்து கொள்ளும். அதை நோக்கி நாம் இந்த நாளில் இருக்கிறோம். அத்தற்கு மினிஸ்ட்ரியா இருக்கு. அது இந்த ரகசியத்தை இந்த நாளில் வெளிப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. பலப்படுத்துங்க, நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. அப்போ இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரை ஆசிர்வதி. இந்த செய்தியை படிக்கும்போது, புத்தகத்தை படிக்கும்போது புஸ்தகத்தை தீர்க்கதரிசி எதுவுமே வெளிப்படுத்தி கொடுத்தீரோ அதே ஆவியான உறவுக்குள்ள வந்து வெளிப்படுத்தி கொடுக்க இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கொடுங்க. இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க. அடியனுக்கு இந்த நேரம் வரைக்கும் அப்பா எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வியாதிகளை நோய்களை எடுத்துப்பட்டு வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.